Future Vision Study Center, Salem. இப்போ நம்ம பார்க்க டாபிக் என்னன்னா டைம் அண்ட் ஒர்க் ரைட்டுங்களா. ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், எல்லா எக்ஸாம்லையும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து கொஷின்ஸ் எல்லாமே எந்த கொஷின் பேப்பருமே இருக்காது. ரைட், டைம் அண்ட் ஒர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 சப் டாபிக் பார்ப்போம். என்ன அப்படின்னா செயின் ரூல் பார்ப்போம், அதுக்கப்புறம் டைம் அண்ட் ஒர்க், மென் அண்ட் ஒர்க் பார்ப்போம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லி 3 சப் டாபிக் பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் இப்போ செயின் ரூல் பார்க்கலாம். ரைட், ஸோ பாருங்க செயின் ரூலை நம்ம 3ஆக பிரிச்சுக்கலாம். என்ன அப்படின்னா டைரக்ட் வேரியேஷன், இன்வர்ஸ் வேரியேஷன் ஆர் இன்டைரக்ட் வேரியேஷன், மிக்ஸ்டு வேரியேஷன் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். ரைட்டா, தமிழ்ல பாத்தீங்கன்னா நேர்மாறல், எதிர்மாறல், கலப்பு மாறல் சொல்லுவாங்க. ஓகேங்களா. டைரக்ட் வேரியேஷன், இன்வர்ஸ் வேரியேஷன், மிக்ஸ்டு வேரியேஷன். ஓகேங்களா. ஸோ இந்த செயின் ரூல் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி 3 கான்செப்ட் இருக்கு. இந்த 3 என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக சம் போடலாம். எஸ்பெஷலி டைரக்ட் வேரியேஷன், இன்டைரக்ட் வேரியேஷன் கான்செப்ட் தெரிஞ்சாதான் அந்த சம் போடவே முடியும். ரைட், ஸோ டைரக்ட் வேரியேஷன், வாட் இஸ் மை டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னா இஃப் ஒன் குவான்டிட்டி இன்க்ரீசஸ் அனதர் குவான்டிட்டி ஆல்சோ இன்க்ரீசஸ் then it is called direct variation. Otherwise, if one quantity decreases other quantity also decreases then it is called direct variation. பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். if one quantity increases another quantity also increases then it is called direct variation சொல்றாங்க. ரைட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ 1 kg ஆப்பிள், ஓகேங்களா, 1 கிலோ ஆப்பிள் வாங்குறோம், எவ்வளோனா 60 ரூபா. ரைட்டா, அப்போ நான் 2 கிலோ ஆப்பிள் வாங்கினா என்ன ஆகும்? 120 ரூபா கொடுக்கணும். ஆமா தானே, 1 கிலோ ஆப்பிள் வாங்கினா 60 ரூபா அப்படின்னா 2 கிலோ ஆப்பிள் வாங்கினா எவ்வளவு கொடுக்கணும்? 120 ரூபா கொடுக்கணும். பாருங்க, இப்போ குவான்டிட்டி என்ன ஆயிருக்கு அப்படின்னா 1 இருந்து 2, அப்போ 1 குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, குவான்டிட்டி என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அமௌண்ட்டும் இங்க என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 60 இருந்து 120 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா. சோ அப்போ 1 குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகுறப்போ அனதர் குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ 1 குவான்டிட்டி டிக்ரீசஸ் another quantity also decreases. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இப்போ 2 kg ஆப்பிள் இதையே வச்சுக்கலாமே. 2 kg ஆப்பிள் எவ்வளவுன்னு சொன்னேன்? 120 rupees. ஓகேங்களா. அதுவே 1 kg வாங்கினா எவ்வளவு கொடுப்பீங்க? 60. அப்போ பாருங்க குவான்டிட்டி என்ன இருக்கு? டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப அமௌண்ட் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ரைட், if one quantity increases another quantity also increases, if one quantity decreases another quantity also decreases. ரைட்டுங்களா. அப்போ 1 கிலோங்கிறது 2 கிலோவா வாங்குறப்போ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ஓகேங்களா. ரெண்டாவது பாருங்க, 2 கிலோங்கிறது 1 கிலோவா குறையறப்போ அமௌண்ட் குறையும். ஓகேங்களா. ரைட், அப்போ one quantity increases another quantity also increases. Otherwise, if one quantity decreases another quantity also decreases then it is called direct variation. ஓகேங்களா. வெரி சிம்பிள். ஓகேங்களா. ஒன்னு ரெண்டுமே கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகணும், இல்ல ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகணும். அந்த மாதிரி இருந்தா அதை டைரக்ட் வேரியேஷன் சொல்லுவாங்க. ரைட், நெக்ஸ்ட் இன்வர்ஸ் வேரியேஷன் ஆர் இன்டைரக்ட் வேரியேஷன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா பாருங்க, if one quantity increases another quantity will become decreases. one quantity increase ஆகுறப்ப another quantity decrease ஆகணும். otherwise if one quantity decrease another quantity will increase then it is called indirect variation. ஓகேங்களா. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா பாருங்க, இப்போ நீங்க வண்டியில போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வண்டியில போயிட்டு இருக்கீங்க, என்ன ஸ்பீட்ல அப்படின்னா 50 km/h போயிட்டு இருக்கீங்க. 50 km/h. நீங்க போய் ரீச் ஆக வேண்டிய இடத்த, நீங்க போய் நல்லா கவனிங்க, ரீச் ஆக வேண்டிய இடத்த 1 ஹவர்ல ரீச் ஆயிடுறீங்க. ஓகேங்களா, 1 ஹவர்ல ரீச் ஆயிடுறீங்க. ரைட், இப்போ என்ன சொல்றேன் அப்படின்னா 100 கிலோமீட்டர், உங்க ஸ்பீடு வந்து 100 km/h அப்படின்னா 100 km/h அப்படின்னா அப்ப என்ன ஆகும்? இது ஒரு டேட்டா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்னது? நீங்க ஒரு டிஸ்டன்ஸ் போகணும், இல்ல உங்க ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கே போகணும்னா நீங்க என்ன ஸ்பீட் மெயின்டைன் பண்றீங்க? 50 km/h. அந்த ஸ்பீட்ல போறீங்க. 1 ஹவர்ல ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போயிடலாம். ஒரு நாளைக்கு என்ன பண்றீங்கன்னா 100 km/h போறீங்க, அப்பயும் 1 ஹவர் ஆகுமா? கண்டிப்பா எவ்வளவு நேரம் ஆகும்? 30 மினிட்ஸ் ஆகும். ஓகேங்களா, 30 மினிட்ஸ் ஆகும். ரைட், இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி பாருங்க, ஸ்பீட் என்ன இருக்கு? 50 km இருந்து 100 km/h இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் டைம் டேக்கன் என்ன இருக்கு? 1 ஹவர்ங்கிற டைம் டேக்கன் 30 மினிட்ஸ், half an hour குறைஞ்சிருக்கு. ரைட், இப்போ 1 குவான்டிட்டி இன்க்ரீசஸ், பாருங்க 50 இருந்து 100 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் the டைம் டேக்கன் என்ன இருக்கு? டிக்ரீஸ் ஆயிருக்கு. ரைட், சோ அதுவே இதே மாத்தி போடுங்க. 100 km/h போடுறப்போ உங்களுக்கு 30 மினிட்ஸ் ஆகுது நீங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போறதுக்கு. ரைட்டா, அதுவே உங்க ஸ்பீட் கம்மி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, 50 km/h என்ன ஆகும்? 1 ஹவர் ஆகும். ரைட், பாருங்க, if one quantity decrease 100ல இருந்து ஸ்பீட் வந்து 50க்கு டிக்ரீஸ் ஆகுது, அப்ப டைம் டேக்கன் என்ன இருக்கு பாருங்க? 30 மினிட்ஸ்ல இருந்து 1 ஹவருக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் இன்வர்ஸ் வேரியேஷன். ஓகேங்களா. if one quantity increases then another quantity will decrease. otherwise if one quantity decrease then other quantity will increase. அப்படி இருந்தா அது இன்வர்ஸ் வேரியேஷன் சொல்லுவாங்க. ரைட், நெக்ஸ்ட் மிக்ஸ்டு வேரியேஷன். வாட் இஸ் மை மிக்ஸ்டு வேரியேஷன்னா ஒண்ணும் இல்ல,
ரெண்டு டைரக்ட் வேரியேஷன் இல்ல ரெண்டு இன்வெர்ஸ் வேரியேஷன் இல்ல ஒரு டைரக்ட் இன்வெர்ஸ் இந்த மாதிரி ரெண்டு 2 or more வேரியேஷன்ஸ் கலந்து வரதுக்கு பேர் தான் மிக்ஸ்டு வேரியேஷன் சொல்லுவாங்க ரைட்டா மத்தபடி இங்க பாருங்க இப்போ இன்வெர்ஸ் வேரியேஷன் क्वेश्चन படிச்சாலும் சரி டைரக்ட் வேரியேஷன் क्वेश्चन கொடுத்தாலும் சரி அந்த क्वेश्चனை படிச்சு அது டைரக்ட் வேரியேஷனா இல்ல இன்டைரக்ட் வேரியேஷனா அப்படினு ஃபர்ஸ்ட் புரிஞ்சிக்கிட்டா தான் சம் போட முடியும் பட் மிக்ஸ்டு வேரியேஷன் அப்படி கிடையாது ரெண்டு ஃபார்முலா இருக்கு அது தெரிஞ்சதுனா ஈஸியா போட்டுடலாம் பாருங்க ஃபார்முலா நம்பர் 1 என்ன ஃபார்முலா அப்படினா பாருங்க P1 H1 D1 equal to P2 H2 D2 right formula number 2 P1 H1 D1 divided by P2 H2 D2 equal to W1 by W2 இந்த ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சா போதும் இது என்ன P1 H1 D1 அப்படினா P means number of persons H means number of hours D means number of days இங்க பாருங்க அதே தான் இங்க வந்திருக்கு எக்ஸ்ட்ராவா இங்க W1 W2 what mean W னா work அவ்வளவுதான் ஓகேங்களா சோ இது எப்படி ரெண்டு ஃபார்முலா இருக்கு எப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா work இருந்துச்சுனா செகண்ட் ஃபார்முலா work இல்லனா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அவ்வளவுதான் அந்த क्वेश्चனை படிக்கிறீங்க அந்த क्वेश्चनல work-ஏ கொடுக்கல அப்படினா அது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா work கொடுத்துட்டாங்கன்னா செகண்ட் ஃபார்முலா உடனே டவுட் வரும் என்ன அப்ப எந்த இடத்துல வர்க் கொடுத்திருக்காங்க எந்த இடத்துல வர்க் கொடுக்கல அப்படிங்கிறது ரைட்டா அத நான் இந்த ப்ராப்ளம் நடத்துறப்ப சொல்றேன் எப்படி வர்க் கண்டுபிடிக்கிறது வர்க் இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது நான் இங்க சொல்றேன் ரைட்டுங்களா சோ அந்த மூணு வேரியேஷன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க டைரக்ட் வேரியேஷன் என்ன ஆகணும் ரெண்டு குவாண்டிட்டியுமே இன்க்ரீஸ் ஆகணும் அல்லது ரெண்டு குவாண்டிட்டி டிக்ரீஸ் ஆகணும் அது டைரக்ட் வேரியேஷன் இன்டைரக்ட் வேரியேஷன் என்ன ஒரு குவாண்டிட்டி இன்க்ரீஸ் ஆகுறப்ப இன்னொரு குவாண்டிட்டி டிக்ரீஸ் ஆகணும் அல்லது ஒரு குவாண்டிட்டி டிக்ரீஸ் ஆகுறப்ப இன்னொரு குவாண்டிட்டி இன்க்ரீஸ் ஆகணும் அது இன்டைரக்ட் வேரியேஷன் இது ரெண்டுமே क्वेश्चனை படிச்சு ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்ல மாத்தி இருக்கா அதாவது டைரக்ட் வேரியேஷனா இன்டைரக்ட் வேரியேஷனா கண்டிப்பா நீங்க படிச்சா மட்டும் தான் நீங்க அந்த சம் ஈஸியா போட முடியும் பட் மிக்ஸ்டு வேரியேஷன் அப்படி கிடையாது மிக்ஸ்டு வேரியேஷனுக்கு ஃபார்முலா தான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாருங்க நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஓகேங்க P H னா நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் D னா நம்பர் ஆஃப் டேஸ் ஈக்குவல் டு P2 H2 D2 நெக்ஸ்ட் பாருங்க P1 H1 D1 divided by P2 H2 D2 equal to W1 by W2 ரைட்டா இது வந்து வர்க் இல்லைனா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வர்க் இருந்தா செகண்ட் ஃபார்முலா வர்க் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது क्वेश्चனை படிச்சு புரிஞ்சுக்கணும் அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் क्वेश्चन நடத்துறப்ப சொல்றேன் ஓகேங்களா சோ வாங்க சம்ஸ் பார்க்கலாம் ரைட் வாங்க क्वेश्चन போலாம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க if the cost of 7 mangoes is ₹35 then find the cost of 15 mangoes ரைட்டுங்களா சோ இந்த மாதிரி क्वेश्चन பார்த்தோனேவே போட்டுறலாம் 7 mangoes வந்து காஸ்ட் வந்து 35 அப்ப 1 mangoக்கு எவ்வளவு ரூபீஸ் இருக்கும் 5 அப்ப 15 mangoesக்கு 15 into 5 போட்டாலே முடிஞ்சது ரைட்டுங்களா ரைட் சோ பாருங்க இது சம்மா எப்படி போடுறதுனா பாருங்க 7 mangoes ரூபீஸ் எவ்வளவு சொல்லிருக்காங்க 35 னு சொல்லிருக்காங்க ரைட் அடுத்து என்ன சொல்லிருக்காங்க 15 mangoes இது வந்து கரெக்ட்டா போடணும் இங்க தான் mangoes இருக்கு சோ அது கீழ நேரா போட்டுக்கோங்க 15 mangoes எவ்வளவு அப்படினு சொல்லி கேக்குறாங்க right so first இப்ப இந்த क्वेश्चन பார்த்ததும் இது டைரக்ட் வேரியேஷனா இல்ல இன்டைரக்ட் வேரியேஷனா அப்படினு சொல்லி கண்டுபிடிக்கணும் பாருங்க one quantity increases another quantity also increases right பாருங்க இங்க பாருங்க one quantity பாருங்க 7 ல இருந்து mangoes 15 ஆ இன்கிரீஸ் ஆகுது 7 mangoes ல இருந்து 15 ஆ இன்கிரீஸ் ஆகுது 7 mangoes காஸ்ட் 35 னா 15 mangoes அப்படிங்கறப்ப காஸ்ட் என்ன ஆகும் கண்டிப்பா இன்கிரீஸ் தான் ஆகும் ஏனா நம்பர் ஆஃப் mangoes வந்து இன்கிரீஸ் ஆகுது சோ பிரைஸ் என்ன ஆகும் இன்கிரீஸ் ஆகும் பாருங்க இப்போ one quantity increases another quantity also increases then it is called என்ன சொன்னா டைரக்ட் வேரியேஷன் சொன்னா அப்ப என்ன பண்ணலாம் டைரக்ட் வேரியேஷன்னா ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் சோ அப்ப என்ன பண்ணலாம் 7 into x equal to 15 into 35 just cross multiplication direct variation இருந்தா cross multiplication மறந்துடாதீங்க பாருங்க 7 one time 7 5s are 35 therefore x equal to 75 15 into 5 75 right அப்போ 15 mangoesக்கு எவ்வளவு ரூபீஸ் வரும்னா 75 ரூபீஸ் வரும் அவ்வளவுதான் just mangoesனா அதுக்கு நேரா எழுதுங்க price அதுக்கு நேரா எழுதணும் ஓகேங்களா சோ இத கொண்டு வந்து இங்க மாத்தி எல்லாம் எழுதுனீங்கன்னா தப்பா தான் வரும் சோ mangoes அது நேரா எழுதுங்க price அது நேரா எழுதுங்க பாருங்க 7 mangoesங்கிறது 15 ஆ இன்கிரீஸ் ஆகுது அப்ப number of mangoes இன்கிரீஸ் ஆகுது அப்ப கண்டிப்பா டெஃபினட்டா என்ன ஆகும் price இன்கிரீஸ் ஆகும் சோ ரெண்டு குவாண்டிட்டி இன்கிரீஸ் ஆகறனால இது என்னது டைரக்ட் வேரியேஷன் சோ டைரக்ட் வேரியேஷன் நீங்க என்ன பண்றீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க 7 into x 15 into 35 7 one time 35 5 times so 15 into 5 75 so 15 mangoes ஓட காஸ்ட் வந்து 75 rupees ஓகேங்களா வாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க a book has 70 pages with 30 lines of printed matter on each page ஓகேங்களா ஒண்ணும் இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு பேப்பர் இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன் இந்த பேப்பர்ல ஒரு பேஜுக்கு எத்தனை லைன்ஸ் வந்து எழுதுறாங்க பிரிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 30 லைன்ஸ் ஓகேங்களா ஒரு புக் இருக்கு அந்த புக்ல ஒரு பேஜ் இருக்குறோம் அந்த பேஜ்ல எத்தனை லைன்ஸ் இருக்குன்னா 30 லைன்ஸ் ஓகேங்களா எந்த பேஜ் எடுத்து பார்த்தாலும் 30 லைன்ஸ் பிரிண்டட் மேட்டர் இருக்கு ஓகேங்களா அப்ப டோட்டலா அந்த புக் எத்தனை பேजेस இருக்குன்னா 70 பேजेस இருக்கு
ரைட், அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க. If each page is to have only 20 lines of printed matter, how many pages will the book have அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த புக்ல என்ன கண்டென்ட் இருந்ததோ அந்த கண்டென்ட்டை நான் இன்னொரு புக்கா ரெடி பண்றேன். அப்ப என்ன பண்றேன்னா ஒரு பேஜுக்கு நான் 20 லைன்ஸ் மட்டுமே டைப் பண்றேன். இங்க 30 லைன்ஸ், இங்க 20 லைன்ஸ். இங்க என்ன மேட்டரோ அதே விஷயம் தான். ஓகேங்களா? இப்போ 30 லைன்ஸ் இருந்ததுன்னா 70 பேஜ் வருதுன்னா 20 லைன்ஸ்க்கு எத்தனை பேஜஸ் வரும்? இதுதான் உங்க கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ரைட்டா? ஒன்றும் இல்லை, இப்போ கிளாஸ்லேயே ஸ்டாஃப் நடத்துறப்போ ஒரு கொஸ்டின் டிக்டேட் பண்ற என்ன பண்ணுவீங்க, கொஸ்டின் நீங்க எழுதுவீங்க. அந்த கொஸ்டினை ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 2 லைன் எழுதி முடிப்பீங்க, ஒரு சிலர் 4 லைன் எழுதிருப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் பெருசு பெருசு எழுதுவாங்க. அதே தான். ரைட்டா? அப்போ சொன்ன கொஸ்டின் ஒரே கொஸ்டின் தான். பட் ஒருத்தர் 3 லைன் எழுதிருப்பீங்க, ஒருத்தர் 4 லைன் எழுதிருப்பீங்க, ஒருத்தர் 2 லைன்ல முடிச்சிருப்பீங்க. அப்போ உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் சைஸ் பொறுத்து தான் அந்த நம்பர் ஆஃப் லைன்ஸ் மாறுது இல்லையா? அதே தான். இங்க வந்து 30 லைன்ஸ் எழுதுறாங்க, இவங்க வந்து 20 லைன்ஸ் பிரிண்ட் பண்றாங்க, 30 லைன்ஸ் பிரிண்ட் பண்றாங்க. அந்த கண்டென்ட் 30 லைன்ஸ் பிரிண்ட் பண்ணா 70 பேஜஸ்ல டோட்டல் கண்டென்ட் முடிஞ்சிருது. 20 லைன்ஸ் மட்டுமே பிரிண்ட் பண்ணா கண்டென்ட் எத்தனை பேஜ் வரும்? இதுதான் क्वेश्चन. ரைட். சோ பாருங்க, நம்பர் ஆஃப் பேஜஸ் 70 அப்படின்னா ஒரு பேஜுக்கு எத்தனை லைன்ஸ் அடிச்சிருந்தாங்க? 30 லைன்ஸ். அடுத்தது இங்கதான் லைன்ஸ், அப்ப இங்க இதுக்கு நேராக தான் எழுதணும். ஒரு பேஜுக்கு 20 லைன்ஸ் பிரிண்ட் பண்ணா எத்தனை பேஜஸ் வரும்? ரைட்டுங்களா? ரைட். 70 30 எழுதி 20 x போட்ட கூடாது. நம்பர் ஆஃப் லைன்ஸ் per page என்னன்னா 30, நம்பர் ஆஃப் லைன்ஸ் per page இங்க எவ்வளவுனா 20 லைன். நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து ஒரே இடத்துல வரணும். அடுத்து நம்பர் ஆஃப் பேஜஸ் இங்க 70, இங்க என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட். சோ பாருங்க, இங்க நம்பர் ஆஃப் லைன்ஸ் என்ன ஆகுதுன்னு பாருங்க, குறையுது. நம்பர் ஆஃப் லைன்ஸ் என்ன ஆகுது? குறையுது. அப்ப நம்பர் ஆஃப் பேஜஸ் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். நல்லா வச்சுக்கோங்க. நான் முன்ன சொன்ன எக்ஸாம்பிள் அப்படியே எடுத்துக்கோங்க. இப்போ நான் கொஸ்டின் சொல்றப்ப ஒரு அந்த கொஸ்டினை 5 லைன்ஸ் எழுதுறவங்க சீக்கிரம் அந்த பேஜை முடிச்சு அடுத்த பேஜுக்கு போயிடுவாங்க. அதே 2 லைன்ஸ் எழுதுறவங்களுக்கு கொஞ்சம் நிறைய எழுதலாம். ஏன்னா அவங்க சின்ன சின்னதா எழுதுறாங்களே, அதே தான். அப்போ நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 20 லைன்ஸ் தான் எழுதுறாங்க. இவங்க 30 லைன்ஸ் எழுதிருக்காங்க. 20 லைன்ஸ் எழுதுறப்ப இவங்களுக்கு நம்பர் ஆஃப் பேஜஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். பாருங்க, இப்போ one quantity increases, another quantity decreases. Then it is called indirect variation. அப்ப indirect variation நீங்க பாருங்க, இந்த மாதிரி டைரக்டா மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? அப்ப என்ன பண்ணலாம்? 70 into 30 equal to x into 20. ரைட்டுங்களா? ரைட். பாருங்க, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். 2 1 time, 2 into 35. Right. Therefore, x equal to 35 into 3. 5 3 are 15. So 105. So, இப்போ எத்தனை பேஜஸ், அதாவது ஒரு பேஜுக்கு வந்து 20 லைன்ஸ் பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா எத்தனை பேஜ் வரும்னா 105 பேஜஸ் வரும். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு क्वेश्चन. பாருங்க, ஒரு பேஜுக்கு 30 லைன்ஸ் இருக்கு. டோட்டலா அந்த கண்டென்ட் எத்தனை பேஜஸ் வருதுன்னா 70 பேஜஸ். ஒரு பேஜுக்கு 20 லைன்ஸ் மட்டுமே டைப் பண்ணா எத்தனை பேஜ் வரும்? இதுதான் क्वेश्चन. நம்பர் ஆஃப் லைன்ஸ் per பேஜ் வந்து குறையுது. அப்ப கண்டிப்பா நம்பர் ஆஃப் பேஜஸ் இன்க்ரீஸ் ஆகும். சோ ஒரு குவாண்டிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, another quantity decrease ஆகுது அப்படின்னா then it is called indirect variation or inverse variation. சோ அப்ப indirect வேரியேஷனுக்கு என்ன பண்றீங்கன்னா டைரக்டா மல்டிப்ளை பண்ணுங்க. பாருங்க, டைரக்ட் வேரியேஷனுக்கு என்ன சொன்னேன்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண சொன்னேன். இன்டைரக்ட் வேரியேஷனா டைரக்டா மல்டிப்ளை பண்ணுங்க. 70 into 30 equal to x into 20. 0 to 0 cancel. 2 1 time, 2 into 35 times. So 35 into 3 105. So அப்போ 20 lines per page க்கு டைப் பண்ணா 105 pages ஆகும். ஓகேங்களா? ரைட். சோ வாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். If 15 men take 40 days to complete a work, how long will it take if 50 more men join them to complete the same work? என்ன கேக்குறாங்கன்னா 50 men இருக்காங்க. ஓகேங்களா? இவங்க வந்து ஒரு வர்க்கை 40 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், how long will it take if 50 more men join them? அதாவது இன்னொரு 15 பேர் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்டா அந்த வர்க் எத்தனை நாள்ல முடியும்னு கேக்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 15 பேர் மட்டும் தனியா அந்த வேலையை செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு 40 டேஸ் தேவைப்படுது. இப்போ என்ன சொல்றாங்க? அந்த 15 கூட இன்னொரு 15 வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டா அந்த ஒர்க் எத்தனை நாளா முடியும்? அப்ப 15 + 15 எவ்வளவு வரும்? 30. இந்த 30 எப்படி வந்துச்சுன்னு புரியுது இல்லையா? ஆல்ரெடி 15 இருக்காங்க, அந்த 15 கூட இன்னொரு 15 வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த ஒர்க் எத்தனை நாளா முடியும்? இது பார்த்த உடனே சொல்லலாம். எவ்வளோ? 15 பேர் 40 டேஸ்ல முடிக்கிறாங்கன்னா 30 வந்தா 20 டேஸ்ல முடிச்சிருவாங்க. ரைட். இது நம்ம நார்மலா சம் மாதிரி போடலாம். பாருங்க, நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. 15ங்கிறது 30% இன்க்ரீஸ் ஆகுது. நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறப்போ நம்பர் ஆஃப் டேஸ் கண்டிப்பா குறையும். ரைட். ஒண்ணு இல்ல, இப்போ ஒரு வேலையை நீங்க தனியா செய்யறதுக்கும் 2 பேர் சேர்ந்து செய்யறதுக்கு வித்தியாசம் இருக்கும் இல்லையா? நீங்க தனியா செஞ்சீங்கன்னா ரொம்ப நேரம் எடுத்துக்குவீங்க. அதுவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆள் இருந்தாங்கன்னா குயிக்கா முடிச்சிடலாம். அதுதான் இங்க இருக்கு. 15 men மட்டும் செய்யறப்ப 40 டேஸ் ஆகுதுன்னா நம்பர் ஆஃப் men வந்து என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 30 இன்க்ரீஸ் ஆகுறப்போ அப்ப கண்டிப்பா டைம் டேக்கன் என்ன ஆகும்? குறையும். ஓகே, நம்பர் ஆஃப் டேஸ் என்ன ஆகும்? குறையும். பாருங்க, இப்போ one quantity increases, another quantity decreases. Then it is called inverse proportion. அப்ப என்ன சொன்ன? இன்வெர்ஸ்னா டைரக்டா மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 15 into 40 equal to 30 into x. ரைட்டா? சோ பாருங்க, 0க்கு 0 கேன்சல். 3 1 time, 3 5s are 15. Therefore x equal to 5 into 4 20.
அவ்வளவுதான். அப்போ 30 மெம்பர்ஸ் சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த ஒர்க் எத்தனை நாள் கம்ப்ளீட் ஆகும்னா 20 டேஸ். எனக்கு டைரக்டா தெரியும் சார் இதெல்லாம் போடணுமா, தேவையில்லை அப்படியே போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இங்க சில பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். என்னன்னா இப்படி அடிக்கும் இல்லையா, இந்த மாதிரி கேன்சல் பண்றப்ப எனக்கு இப்படி கேன்சல் பண்றது கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஸ்கூல்ல போட்டிருப்பீங்களா அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஒரு சைடு வச்சுட்டு மீதி எல்லாம் அந்த சைடு கொண்டு போறது. என்னது இங்க என்ன இருக்கு 15 into 40. ஓகேவா, இந்த மல்டிபிளிகேஷன் சைடு வந்தா டிவிஷன் டிவைட் பை 30. இப்போ நீங்க கேன்சல் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேங்களா, இது ஒரு ஸ்டெப் எழுதணும், அதனால நான் டைரக்டா போட்டிருக்கேன். உங்களுக்கு இது டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ரைட்டுங்களா, ரைட். வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 6 men working 10 hours a day can do a piece of work in 24 days. In how many days will 9 men working for 8 hours a day do the same work அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால வச்சுக்கோங்க 6 men ஒர்க்கிங் 10 hours a day, ஒரு நாளைக்கு 10 hours ஒர்க் பண்றாங்க. ஒர்க் பண்ணி அந்த ஒர்க்கை 24 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க. அப்படின்னா 9 men ஒரு நாளைக்கு 8 hours ஒர்க் பண்ணா அந்த ஒர்க்கை how many days எத்தனை நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க, இதுதான் கொஸ்டின். ரைட்டா, ஸோ கவனிங்க. அப்போ இது வந்து மிக்ஸ்டு வேரியேஷன். ஓகேங்களா, இது வந்து மிக்ஸ்டு வேரியேஷன். இது ஒர்க்கு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் சொன்னேன் இல்லையா, கொஸ்டின் நடத்த இன்ட்ரடக்ஷன் சொல்றப்பே சொன்னேன் இல்லையா, மிக்ஸ்டு வேரியேஷனுக்கு என்னது ரெண்டு ஃபார்முலா இருக்கு. P1H1D1 = P2H2D2. இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஒர்க் இருந்தா ஒரு செகண்ட் ஃபார்முலான்னு சொன்னேன். இது ஒர்க் இருக்கா இல்லையான்னு கொஸ்டின் படிச்சு கண்டுபிடிக்கணும்னு சொன்னா அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா பாருங்க, இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்கறேன், அதுக்கு இதுல ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. 6 men பர் டேக்கு 10 hours வேலை செஞ்சு 24 டேஸ்ல என்ன ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? வாட் ஒர்க் will 6 men complete the what work will 6 men do 10 hours per day 24 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணிருக்காங்களே, என்ன ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுமானா எதுவும் சொல்ல முடியாது. ஏன் ஒர்க் அவ்வளவுதான், ஏ பீஸ் ஆஃப் ஒர்க். என்ன ஒர்க்னு கொடுக்கல, அப்ப இதுல ஒர்க் இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா, இதுல ஒர்க் இல்ல அப்படின்னா இதுல ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. சோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன, P1 அதாவது பர்சனா, இங்க என்ன இருக்கு 6. சோ P1 வந்து 6. அடுத்தது H1 எவ்வளவு ஹவர்ஸ், என்னது 10 hours. அடுத்து D1 இங்க எவ்வளவு 24 days ஈக்குவல் டு P2 எவ்வளவு இங்க 9 men. அடுத்து H2 8 hours. D2 அதான் நம்ம கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். ரைட்டா, சோ P1 H1 D1 = P2 H2 D2. அதே மாதிரி நீங்க எல்லா क्वेश्चनலயும் P1 H1 D1 தொலைக்கூடாது. ஒரு சில இடத்துல என்ன பண்ணுவாங்க, இந்த ஹவர்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் டேஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அப்ப நம்ம இதை விட்டுறலாம். ஒண்ணே H1 ஃபார்முலா இருக்கு, அது எல்லாம் நான் எப்படி போடுறதுன்னு யோசிக்க வேணாம். ஹவர்ஸ் எல்லாம் விட்டுருங்க. சில இதுல பாத்தீங்கன்னா டேஸ் இருக்காது, அப்ப நம்பர் ஆஃப் பர்சன்ஸும் ஹவர்ஸும் தான் இருக்கும், அதை வச்சு போடுங்க. என்ன இல்லையோ அதை விட்டுட்டு போடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ரைட், சோ பாருங்க, இப்போ 8 one time, 8 3s are 24. ரைட்டா, நெக்ஸ்ட் 3 one time, 3 3s are 9. next 3 one time, 3 2s are 6. right, so இந்த பக்கம் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. 1 into 1 1, 1 into D2 right, D2. இந்த பக்கம் என்ன பாருங்க, 2 into 10 20, 20 into 1 20 தான். சோ அப்போ 9 men per day க்கு 8 hours வேலை செஞ்சு அந்த பீஸ் ஆஃப் ஒர்க்கை எப்ப கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா 20 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ரைட்டா, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு क्वेश्चन. ரைட், சோ இது ஒர்க் இருக்கா இல்லையா மட்டும் எப்படி கண்டுபிடிக்கணும், ஜஸ்ட் இந்த क्वेश्चन படிங்க. 6 men இருக்காங்க, அவங்க வாட் அப்படிங்கிற ஒரு क्वेश्चन கேளுங்க. அந்த क्वेश्चनக்கு ஆன்சர் இருந்ததுன்னா ஒர்க் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, வாட் ஒர்க் ஹஸ் பீன் டன் பை 6 men working at 10 hours per working 24 days working at 10 hours a day அப்படின்னு क्वेश्चन கேக்குறப்போ அங்க என்ன ஒர்க்ங்கிறதுக்கு ஆன்சர் இருந்துச்சுன்னா ஒர்க் இருக்குன்னு அர்த்தம். பாருங்க, நீங்க என்ன ஒர்க், பீஸ் ஆஃப் ஒர்க், அவ்வளவுதான். அது என்ன ஒர்க்லாம் தெரியல, அப்ப இது ஒர்க் இல்ல அப்படின்னு சொல்லி அர்த்தம். ரைட்டுங்களா, சோ வாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. if 81 students can do a painting on a wall of length 448 meter in 56 days, how many students can do the painting on a similar type of wall of length 160 meter in 27 days அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ரைட், சோ இது மிக்ஸ்டு வேரியேஷன் தான். இதுல ஒர்க் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். பாருங்க, 81 ஸ்டூடெண்ட்ஸ் 56 டேஸ்ல என்ன ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா 448 மீட்டர் லென்த் உள்ள ஒரு வால்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க. அப்ப வாட் அப்படிங்கிற क्वेश्चनக்கு ஆன்சர் இருக்கா, வாட் ஒர்க் ஹஸ் பீன் டன் பை 81 ஸ்டூடெண்ட்ஸ் இன் 56 டேஸ் அப்படின்னா they done a painting on the wall of length 448 மீட்டர். அப்ப இங்க வாட் அப்படிங்கிற क्वेश्चनக்கு ஆன்சர் இருக்கு, அப்ப இதுல ஒர்க் இருக்குன்னு அர்த்தம். அப்ப செகண்ட் ஃபார்முலா. ரைட், அப்ப 81 ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து ஹவர்ஸ் இதுல இருக்கானா, இல்லனா விட்டுருங்க. டேஸ் 56 டேஸ். ஓகேங்களா, they do a work, என்னது பெயிண்டிங், என்ன எத்தனை மீட்டர் 448 மீட்டர் லென்த் உள்ள ஒரு வால்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க. ரைட், நெக்ஸ்ட் பாருங்க, how many students can do the painting on a similar type of wall of length 160 meter in 27 days. இங்க என்ன சொல்றீங்க, how many students தான் நமக்கு கொடுக்கல. சோ இங்க P1 நமக்கு கொடுத்திருக்காங்களா, ஸ்டூடண்ட்ஸ் மேல S ன்னு எடுத்துக்கறேன், கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. நீங்க P னே வெச்சுக்கலாம், ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நம்பர் ஆஃப் பர்சன்ஸ். ரைட், எத்தனை நாள் வர்க் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க 27 டேஸ். என்ன வர்க் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க 160 மீட்டர் லென்த் உள்ள வால்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க. ரைட், இப்போ நம்ம நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்.
ரைட். ஸோ பாருங்க இது பாக்ஸ் மெத்தட் கேன்சலிங். என்னது இங்கேயும் கேன்சல் பண்ணலாம், இங்கேயும் கேன்சல் பண்ணலாம். நெக்ஸ்ட் டினாமினேட்டர் கேன்சல் பண்ணலாம், நியூமரேட்டர் கேன்சல் பண்ணலாம். பட் இப்படி மட்டும் கேன்சல் பண்ணக்கூடாது, பிகாஸ் இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இந்த மெத்தட் ஓகேனா இப்படி கேன்சல் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க நார்மலா எல்லாம் ஒன் சைடு கொண்டு போய் நான் கேன்சல் பண்றேன்னா பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ரைட். ஸோ பாருங்க 27 one time, 27 into 3, 7 3s are 21, 1, remainder 2, 3 2s are 6, 6 plus 2, 8, 81, cut out the right, 3 into 56, right. Next பாருங்க, இப்போ இது 8 ஆல் அடிச்சா 8 5s are 40, remainder for 48, 8 6 are 48, right. Next இப்போ 8 ஆல் கேன்சல் பண்ணிட்டேன், இது 8 ஆல் கேன்சல் பண்ணா 8 2s are 16, 0 க்கு 0, மேலே இங்கிலும் 8 ஆல் கேன்சல் பண்ணிருக்கேன் பாருங்க. 56 கேன்சல் பண்ணியாச்சு, right. Therefore S2 equal to 3 into 20 cross multiplication. ஏன்னா இங்க பாருங்க இங்கேயும் 1 தான் இருக்கு, இங்கேயும் 1 தான் இருக்கு. 1 into 1 1, 1 into S2 3 into 20 60. அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் தேவைப்படுறாங்கன்னா 60 ஸ்டூடெண்ட்ஸ் தேவைப்படுறாங்க. சார் எனக்கு இது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு இப்படி போறது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் இப்படி எடுத்து எழுதிடுவோமா, இதுக்கப்புறம் என்ன பண்றீங்க S2 மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க, ரைட்டா. S2 அப்படியே வச்சுக்கோங்க. இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணுமா, என்ன பண்ணுவோம் 81 into 56 into 160 அப்படின்னு எழுதிடுவோம், ரைட்டா. ரைட். ஈக்குவல் டு டிவைடட் பை இங்க கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிருப்போம், S2 into 27 into 48. இந்த ரெண்டு மல்டிபிகேஷன் வந்து டிவிஷன், அப்போ 27 into 448, ரைட். அகைன் சேம் அதே தான் பண்ண போறீங்க, 1 டைம் இங்க 3 டைம். இது 8 ஆல் கேன்சல் பண்ணா 56, இது 20, 56 கேன்சல், 3 into 20 60. நீங்க எந்த மெத்தட்ல வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம், ஓகேவா. சோ அப்போ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் தேவைப்படுறாங்க அப்படின்னா 20 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, மிக்ஸ்டு வேரியேஷன் ரொம்ப ஈஸி. நீங்க கொஸ்டின்ல வாட் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேளுங்க, அதாவது வாட் ஒர்க் அப்படின்னு கொஸ்டின் கேளுங்க. அந்த ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒர்க் இருக்கு அதுல செகண்ட் ஃபார்முலான்னு அர்த்தம். ஒர்க் இல்ல சும்மா எ பீஸ் ஆஃப் ஒர்க் இல்ல ஏன் ஒர்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ஒர்க் இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, ரைட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இந்த கொஸ்டின், செகண்ட் ஃபார்முலாவுக்கு இந்த கொஸ்டின், ஓகேங்களா. இப்போ இந்த செகண்ட் ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ 81 ஸ்டூடெண்ட்ஸ் 56 டேஸ்ல ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்கன்னு கேளுங்க. 448 மீட்டர் லென்த் உள்ள ஒரு வால்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க. அப்போ அந்த ஒர்க்கை நமக்கு பதில் சொல்ல முடியுது, அப்போ அது ஒர்க் இருக்குன்னு அர்த்தம், ஓகேங்களா. ஸோ வாங்க நெக்ஸ்ட் டைம் அண்ட் ஒர்க்ல மென் அண்ட் ஒர்க்ங்கிற சப் டாபிக் பார்க்கலாம். ரைட். இப்போ டைம் அண்ட் ஒர்க்ல நம்ம செயின் ரூல் ஃபுல்லா முடிச்சாச்சு. அடுத்து மென் அண்ட் ஒர்க் பத்தி பார்க்கலாம். ரைட். மென் அண்ட் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலாஸ்லாம் எதுவும் யூஸ் பண்ண தேவையில்ல, ரொம்ப ஈஸியாக நம்ம ஒரு மெத்தட் யூஸ் பண்ண போறோம். எந்த டிஃபிகல்ட் லெவலில் சம் கேட்டாலும் அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ரைட். ஸோ வாங்க அதில் சில பேசிக்ஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். பாருங்க மென் அண்ட் ஒர்க்கில் இப்போ இதில் என்ன கொஸ்டின் எப்படி இருக்கும், ஏ பி அப்படின்னு சொல்லி 2 பர்சன்ஸ் இருக்காங்க. ஏ ஒரு ஒர்க்கை 10 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாரு, பி ஒரு ஒர்க்கை 15 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 2 பேரும் சேர்ந்து எப்போ அந்த ஒர்க்கை முடிப்பாங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும், ஓகேங்களா. ரைட். ஸோ பாருங்க இப்போ ஏ ஒரு ஒர்க்கை 10 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாரு அப்படின்னா ஏவோட 1 டே ஒர்க் என்னன்னு கேட்டாங்கன்னா 1/10, ஓகேங்களா. ஏ ஒரு ஒர்க்கை 10 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாருன்னா அவருடைய 1 டே ஒர்க் என்னன்னு கேட்டாங்கன்னா 1/10, ரைட்டா. அப்போ பியோட 1 டே ஒர்க் 1/15 அப்படின்னா இந்த ஒர்க்கை எப்ப பி கம்ப்ளீட் பண்ணுவாருன்னா 15 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாரு. அப்படியே மாத்தி சொல்லலாம். இப்போ எடுத்தோடனே சம்டைம்ஸ் என்ன கொடுத்துருப்பாங்க, ஏவோட 1 டே ஒர்க் 1/10 அப்படிம்பாங்க. அப்போ ஏ அந்த ஒர்க் எத்தனை நாள் கம்ப்ளீட் பண்ணுவாருன்னா 10 டேஸ். எப்படி கொடுத்தாலும் நீங்க கரெக்டா சொல்லணும், ஓகேவா. பியோட 1 டே ஒர்க் 1/15 எத்தனை நாள் கம்ப்ளீட் பண்ணுவாரு 15 டேஸ். அப்போ பி ஒரு ஒர்க்கை 15 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாருன்னா அவருடைய 1 டே ஒர்க் என்னன்னு கேட்டா 1/15. எப்படி கேட்டாலும் மாத்திராதீங்க, ஓகேங்களா. கரெக்டா போட்டுடலாம். ரைட். அதே மாதிரி ஒர்க் டன் அப்படின்னா ஒர்க் அப்படின்னா ஈக்குவல் டு 1, ஒர்க் டன் ஒர்க் ஒரு ஒர்க் அப்படின்னாலே ஈக்குவல் டு 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. ரிமைனிங் ஒர்க் எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா ரிமைனிங் ஒர்க்னா என்ன சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ கொஸ்டின்ல அந்த மாதிரி கண்டிஷன்லாம் கொடுப்பாங்க. ஏபி 2 பர்சன்ஸ் இருக்காங்க, தனித்தனியாக ஒரு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஏ வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போயிடுறாரு. ரிமைனிங் ஒர்க்கை பி ஃபினிஷ் பண்ணுறாருலாம் கொஸ்டின் கொடுப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஏ எவ்வளோ ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதுக்கு தான் இந்த ரிமைனிங் ஒர்க் கண்டுபிடிக்கணும். ஒரு ஒர்க்குங்கிற எப்பயுமே என்னன்னு சொன்னால் 1ன்னு சொன்னேன். அப்போ 1 மைனஸ், ஓகேங்களா. இப்போ ஏ அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி சில நாள் செஞ்சிருக்காரு அப்படின்னா ஸோ அது வரைக்கும் அவர் எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்காருனோ அதை இங்கே போட்டு மைனஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ரிமைனிங் ஒர்க் கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த விஷயங்கள் தெரிஞ்சால் போதும். மற்றபடி நீங்கள் பெருசாக எதுவுமே மென் அண்ட் ஒர்க்கில் தெரியணும் அவசியமே இல்லை. ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணவே வேணாம் தயவு செஞ்சு, ஓகேங்களா. ரொம்ப ஈஸியாக நம்ம போடலாம். ரைட். ஸோ வாங்க சம்ஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 2 boys can finish a work in 10 days when they work together. அதாவது 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றப்போ 2 boys சேர்ந்து ஒரு ஒர்க்கை 10 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க. The first boy can do it alone in 15 days. Find in how many days will the second boy do it all by himself அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரைட். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா
2 பாய் சேர்ந்து ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணா 10 டேஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே ஒர்க்கை ஃபர்ஸ்ட் பாய் மட்டும் தனியா அந்த ஒர்க்கை பண்ணாருன்னா 15 டேஸ் எடுத்துக்குவாருன்னு சொல்றாங்க. அப்ப செகண்ட் பாய் அந்த ஒர்க்கை தனியா அவரே எல்லா ஒர்க்கும் பார்த்தாருன்னா எத்தனை நாள் ஆகும்? அவ்வளவுதான். ரைட். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் பாய் 1 பாய் 2 2 பேரும் சேர்ந்து. ஓகே ரைட். இப்போ நான் சொல்ற மெத்தட் வந்து ஃபார்முலா மெத்தட்ல எதுவும் கிடையாது. ஓகேவா? ரொம்ப ஈஸியா போடலாம். ரைட். ஸோ பாருங்க, இப்போ பாய் 1 தனியாக அந்த ஒர்க் பண்ண எத்தனை நாள் ஆகுது? ஃபர்ஸ்ட் பாய் வந்து 15 டேஸ். ரைட். ஸோ 15 டேஸ். ரைட். 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் அந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்றாங்க? 10 டேஸ். இப்போ B2 தான் தனியாக பண்ணால் எத்தனை நாள்? இதுதான் கண்டுபிடிக்கணும். எந்த கொஸ்டின் டைம் அண்ட் ஒர்க்கில் கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் இதை எடுத்து எழுதிருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இங்கே என்ன நம்பர்ஸ் எழுதிருக்கீங்களோ அந்த நம்பர்ஸ்க்கு LCM கண்டுபிடிங்க. ரைட். LCM எப்படி கண்டுபிடிக்கணும்? உடனே இந்த L டிவிஷன் மெத்தட் போட்டுலாம் கண்டுபிடிச்சிட்டு கூடாது. ஜஸ்ட் அப்படியே இந்த மைண்ட் கால்குலேஷன் பண்ணணும். என்ன பண்ணலாம்? இது ரெண்டுல எது ஸ்மாலஸ்ட் நம்பர்? 10. 10 வந்து 15 டிவைட் பண்ணுமான்னு சொல்லி பாருங்க. கண்டிப்பா பண்ணாது. ஓகேங்களா? 1 10s are 10, 10 2s are 20 தான். ஓகேவா? அப்ப டிவைட் பண்ணாது. அப்ப என்ன பண்ணணும்னா இந்த பிக்கெஸ்ட் நம்பரோட மல்டிபிள்ஸை சொல்லி பாருங்க. 1 time 15, 15 into 30. அந்த 30 10 டிவைட் பண்ண முடியுமா? முடியும். அப்போ அத டோட்டல் என்ன, அதான் ஒர்க். ஓகேங்களா? அந்த LCM தான் ஒர்க். இங்க நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக என்னன்னு வச்சுக்கிறேன், சாக்லேட்ஸ்னு வச்சுக்கிறேன். என்ன பண்றேன்? சாக்லேட்ஸ். அப்போ இங்க என்ன LCM வந்தது? சாக்லேட்னு வச்சுக்கோங்க. அப்ப 30 சாக்லேட்ஸ். இது ஸ்டெப் நம்பர் 2. ஓகேங்களா? ஸ்டெப் நம்பர் 1 இது எடுத்து எழுதுறது. ஸ்டெப் நம்பர் 2 LCM கண்டுபிடிக்கணும். LCM எப்படி கண்டுபிடிக்கணும்னா L டிவிஷன்லாம் போடாதீங்க. ஸ்மாலஸ்ட் நம்பர் எதுன்னு பாருங்க. அது இந்த பிக்கெஸ்ட் நம்பர் டிவைட் பண்ணுமான்னு பாருங்க. டிவைட் பண்ணலன்னா இந்த பிக்கெஸ்ட் நம்பரோட அடுத்த மல்டிபிள் என்னன்னு பாருங்க. 15 1 15, 15 into 2 30. அந்த 30 10 நாள் டிவைட் பண்ண முடியுமா? இன் கேஸ் பண்ணல சார், அப்ப என்ன பண்றது? 15 into 3 times, 15 into 3 45. அப்ப டிவைட் பண்ண இது மாதிரி ஒரு டைம் செக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு 3-4 டைம்ஸ் நமக்கு கிடைச்சிரும். ரைட். இப்போ 30ங்கறத 10 நாள் டிவைட் பண்ண முடியும். சோ 30 இதுதான் டோட்டல் வொர்க். இப்போ நான் என்ன பண்றேன்? இது செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சதா? இதுக்கு அப்புறம் நான் மைண்ட்ல என்ன வச்சுக்கணும்? இப்போ 30 சாக்லேட்ஸ் இருக்கு. அந்த 30 சாக்லேட்ஸை B1 அதாவது ஃபர்ஸ்ட் பாய் கிட்ட ஒரு 30 சாக்லேட்ஸ் கொடுக்குறேன். B2 கிட்ட ஒரு 30 சாக்லேட்ஸ் கொடுக்குறேன். ரெண்டு பேத்துக்கு சேர்த்து ஒரு 30 சாக்லேட்ஸ் கொடுக்குறேன். ஓகே, எல்லாத்துக்கும் என்ன பண்றேன்? 30 சாக்லேட்ஸ். ஃபர்ஸ்ட் பாய் கூப்பிட்டு ஒரு 30 சாக்லேட் நீ போய் சாப்பிடுன்னு கொடுத்துறேன். செகண்ட் பாய் கூப்பிட்டு ஒரு 30 சாக்லேட் நீ போய் சாப்பிடு. ரெண்டு பேருக்கு ஒண்ணா கூப்பிட்டு ஒரு 30 சாக்லேட்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி கொடுக்குறேன். ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் பாய் கிட்ட நான் 30 சாக்லேட்ஸ் கொடுத்தேன். அவன் 15 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணிட்டான். அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை சாக்லேட் சாப்பிட்டிருப்பான்? கண்டிப்பா ஒரு நாளைக்கு 2 சாக்லேட் சாப்பிட்டிருப்பான். அப்பதான் 15 into 2 என்ன வரும்? 30 வரும். கரெக்டா? ரைட். சரி. இப்போ அதே மாதிரி இப்போ ரெண்டு பேருக்கு சேர்த்து நான் எத்தனை சாக்லேட் கொடுத்தேன் அப்படின்னா 30 சாக்லேட்ஸ் கொடுத்தேன். எல்லாத்துக்கும் 30 தான். இவங்களுக்கும் 30 தான் கொடுத்தேன். இவங்க எத்தனை நாள் கம்ப்ளீட் பண்றாங்க? 10 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை சாக்லேட் சாப்பிட்டுருக்கணும்? ஒரு நாளைக்கு 3 சாக்லேட் காப்பணும். அப்படிதான் 10 into 3 30 ஆகும். சார் எனக்கு இப்படி டக்குன்னு சொல்ல தெரியல. இப்ப என்ன பண்றதுன்னா 30/10 போட்டு பாரு, 30/15 போட்டு பாரு. இது உங்களுக்கு கிடைச்சிடும். ரைட். இது என்ன அப்படின்னா இதுதான் உங்களுடைய எபிலிட்டி. ஓகேவா? அது வந்து மாறவே மாறாது. இப்ப பாருங்க, ஒரு பையன்கிட்ட கொண்டு போய் நான் 30 சாக்லேட் கொட்டுறேன். ஆனா ஒரு நாளைக்கு எத்தனை தான் சாப்பிட்டுருக்கேன்? 2 தான். ஏன் 3 நாள்ல சாப்பிடல? ஏன்னா எபிலிட்டி அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு அவனால 2 சாக்லேட் தான் சாப்பிட முடியும். இப்ப நான் ஒரு சம் கொடுக்குறேன், ஒரு ஹோம்வொர்க் கொடுக்குறேன், இல்ல ஒரு கொஸ்டின் டிக்டேட் பண்றேன்னா எல்லாரும் ஒரே நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணுவீங்களா? முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எபிலிட்டி இருக்கும். அந்த மாதிரி தான் இதுதான் உங்க எபிலிட்டி. இந்த எபிலிட்டி எப்பயும் மாறாது. ரைட். இப்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுறப்போ அவங்களுடைய ஒன் டே எபிலிட்டி எவ்வளவு அப்படின்னா 3 சாக்லேட்ஸ். இதுல எனக்கு என்ன தெரியும்? B1 மட்டும் 2 சாக்லேட் சாப்பிடுவான்னு தெரியும். ஏன்னா அவனுடைய எபிலிட்டி நான் தனியா கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது பாய் 1 வந்து எபிலிட்டி என்ன? ஒரு நாளைக்கு 2 சாக்லேட். அப்ப 3ல 2 சாக்லேட் பாய் 1 தான் சாப்பிட்டுருப்பான் அப்படின்னா அப்ப செகண்ட் பாய் கண்டிப்பா எத்தனை சாக்லேட் சாப்பிட்டுருக்கணும்? 1 தான் சாப்பிட்டுருக்கணும். கன்ஃபார்ம் தானே? ஏன்னா பாய் 1ஓட எபிலிட்டி எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன். எத்தனை சாக்லேட்? ஒரு நாளைக்கு 2 சாக்லேட். அவன் எங்க கூட போய் விட்டாலும் ஒரு நாளைக்கு 2 சாக்லேட் சாப்பிடுவான். ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்றப்பையும் அவனால என்ன பண்ண முடியும்? ஒரு நாளைக்கு 2 சாக்லேட் சாப்பிட முடியும். ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை சாப்பிட்டாங்கன்னு கண்டுபிடிச்சோம்? 3. அப்ப இந்த 3ல 2 கண்டிப்பா பாய் 1 தான் சாப்பிட்டுருக்கணும். அப்ப மீதி இருக்கிற இந்த ஒரு சாக்லேட் பாய் 2 தான் சாப்பிட்டுருக்கணும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? செகண்ட் பாயோட எபிலிட்டி ஒரு நாளைக்கு ஒரு சாக்லேட் சாப்பிடுறது. அப்ப அவனுக்கு எத்தனை சாக்லேட் தான் கொடுத்தோம்? அவனுக்கும் 30 தான் கொடுத்தோம். அவன் ஒரு நாளைக்கு ஒரு சாக்லேட் சாப்பிட்டா அப்ப 30 சாக்லேட்டை எத்தனை நாள் சாப்பிட்டு முடிப்பான்? 30 நாள் ஆகும். அவ்வளவுதான் முடிஞ்சது. ரைட்டா? சோ இது நீங்க போய் 1/B1 1/B2 அப்படிலாம் போட்டு கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணி அதெல்லாம் தேவையே இல்லை. இது சார் இது டிஃபிகல்ட் சம்ல இந்த மாதிரி அப்ளை பண்ண முடியுமா? எல்லாத்துலயும் இதே நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். எவ்வளவு டிஃபிகல்ட்டா இருந்தாலும் சரி இந்த சாக்லேட் மெத்தட்ல ஈஸியா போட்டுடலாம். ஓகேங்களா? சோ ரைட், வாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 3 men A, B and C can complete a job in 8, 12 and 16 days respectively. A and B work together for 3 days, then B leaves and C joins. In how many days can A and C finish the work? அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட். அவங்க என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து எழுதணுமா? சரி, இது மாதிரி சொல்லிட்டே எழுதணும், மறக்கவே மறக்காது. A, B, C. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட்
A வந்து 8 டேஸ்ல ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாரு, B வந்து 12 டேஸ், C வந்து 16 டேஸ் எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண செகண்ட் ஸ்டெப் என்ன நம்பர்ஸ் எழுதியிருந்தாலும் அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க சொன்னேன். என்ன பண்ண எடுத்தோடனே இதுல எது ஸ்மாலஸ்ட் நம்பர்னு பார்க்கணும். 8 8 வந்து 12 டிவைட் பண்ணுமா பண்ணாது, 16 பண்ணும் பட் 12 பண்ணாது. ரைட் நெக்ஸ்ட் 12 வந்து 16 டிவைட் பண்ணுமா டிவைட் பண்ணாது. அப்ப என்ன பண்ணும் பிக்கஸ்ட் நம்பர் இது மூணுல எது 16 16 நீங்க மல்டிபிள்ஸா மாத்துங்க. 16ஓட மல்டிபிளா சொல்லுங்க. 1 into 16 16 16 into 2 32 32 8 ஆல் டிவைட் பண்ண முடியுமா முடியும். 12 ஆல பண்ண முடியுமா முடியாது. ஓகேவா. நெக்ஸ்ட் 16 into 3 48 8 ஆல் டிவைட் பண்ண முடியுமா கண்டிப்பா முடியும். 8 6 48 12 ஆல பண்ண முடியுமா முடியும். 12 4 are 48. அப்போ டோட்டல் வர்க் 48. நாம இப்படி எடுத்துக்கிறோம் டோட்டல் சாக்லேட்ஸ் 48 சாக்லேட். இப்படி வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன சொன்னேன் இந்த 48 சாக்லேட்டை ஏக்கு ஒரு 48 பிக்கு ஒரு 48 சிக்கு ஒரு 48 கொடுத்துடணும். ரைட்டா ரைட். இப்போ இந்த ஒர்க்கை 3 பேர் சேர்ந்து கம்ப்ளீட் பண்றாங்கன்னா இல்ல என்ன பண்றாங்க ஏபி வந்து ஒரு 3 டேஸ் பண்றாங்க. ரிமைனிங் ஒர்க் பி போனதுக்கு அப்புறம் சி ஏ வந்து சி கூட சேர்ந்து ரிமைனிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாங்க. அப்ப எத்தனை நாள் இந்த ஏசி கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க இதுதான் கொஸ்டின். ரைட் சரி இது எழுதியாச்சு. எல்லாத்துக்கும் 48 சாக்லேட்ஸ் கொடுத்தாச்சு. ரைட் இப்போ என்ன நம்ம இதில் எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் தெரியுமா ஏபிசி 3 பேர் சேர்ந்து இந்த 48 சாக்லேட் கம்ப்ளீட் பண்ணணும். பட் ஆனா 3 பேர் சேர்ந்து அவங்க ஒர்க் பண்றாங்களா கிடையாது. ஏபி மட்டும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணி 3 நாள் சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பி போயிடுறாரு, சி வந்து ஏ கூட சேர்ந்துக்கிறாரு, ரிமைனிங் சாக்லேட் அவங்க சாப்பிடுறாங்க. சோ எத்தனை நாள்ல அந்த ஒர்க் முடியும் இப்படி புரிஞ்சுக்கோங்க. ரைட் இப்போ எடுத்தாச்சு எல்லாத்துக்கும் 48 கொடுத்தாச்சு. ரைட் இப்போ ஏ வந்து 8 டேஸ்ல 48 சாக்லேட் கம்ப்ளீட் பண்றானா ஒரு நாளைக்கு எத்தனை சாக்லேட் சாப்பிடுவான் 6. இதுதான் அவனுடைய எபிலிட்டி. பி 12 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றானா ஒரு நாளைக்கு 4 சாக்லேட் சாப்பிட்டுருப்பான். சி 16 டேஸ்ல சாப்பிடுறானா ஒரு நாளைக்கு 3 சாக்லேட் சாப்பிட்டுருப்பான். ரைட் இப்ப பாருங்க இதுதான் எபிலிட்டி மாறாதுன்னு சொல்லிட்டேன். இப்ப ஃபர்ஸ்ட் ஏபி மட்டும் சாப்பிடுறாங்களா அப்ப ஏ வந்து ஒரு நாளைக்கு 6 சாக்லேட் சாப்பிடுவான், பி ஒரு நாளைக்கு 4 சாக்லேட் சாப்பிடுவான். அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு எத்தனை சாக்லேட் சாப்பிடுவாங்க 10. ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிடுவாங்க 10. எத்தனை நாள் சாப்பிட்டாங்க பாருங்க ஏ அண்ட் பி ஒர்க் டுகெதர் ஃபார் 3 டேஸ். ஒரு நாளைக்கு 10 சாக்லேட் சாப்பிட்டா அப்போ இன்டு 3 டேஸ்ல எத்தனை சாக்லேட் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க 30 சாக்லேட் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. நம்ம ஏபிசிக்கு எத்தனை சாக்லேட் கொடுத்தோம் 48 கொடுத்தோம். அதுல எத்தனை கம்ப்ளீட் ஆயிடுச்சு 30 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரைட் அப்போ 48ல 30 கம்ப்ளீட் ஆனா ரிமைனிங் இருக்கிறது 18. ரைட் இந்த ஸ்டேஜ்ல என்ன ஆகுது பி லீவ்ஸ். பி வந்து என்ன ஆகுறாரு லீவ்ஸ்னா அந்த ஒர்க் விட்டு போயிடுறாரு. நான் சாப்பிடலன்ட்டு. அதுக்கப்புறம் சி ஜாயின்ஸ் யார் கூட ஏ கூட. ஏன்னா ஏபி தான் ஸ்டார்ட் பண்றாங்க, பி மட்டும் தான் லீவ்ஸ் கொடுத்துருக்கான். அப்ப ஏ அதுலயே தான் இருக்கான், சி ஜாயின் பண்ணிக்கலாம். அப்ப இனிமே ஏசி சாப்பிட போறாங்க. ஏ வந்து ஒரு நாளைக்கு 6 சாக்லேட் சாப்பிடுவான், சி வந்து ஒரு நாளைக்கு 3. 6 + 3 எவ்வளவு 9. ரைட் அப்போ ஏவும் சி சேர்ந்து சாப்பிட்டா ஒரு நாளைக்கு 9 சாக்லேட். இன்னும் பேலன்ஸ் எத்தனை சாக்லேட் இருக்கு 18 தான் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி 30 சாக்லேட்ஸ் ஏபி சாப்பிட்டாங்க 3 டேஸ்ல. மொத்தம் அவங்களுக்கு நம்ம ஏபிசிக்கு எத்தனை சாக்லேட் கொடுத்தோம் 48. 48ல 30 முடிஞ்சதுன்னா பேலன்ஸ் 18 தான் இருக்கு. சோ அப்ப பேலன்ஸ் 18னா அப்ப 18 டிவைடட் பை 9 போட்டா முடிஞ்சது. ஏன்னா இதுக்கப்புறம் ஏசி தானே சாப்பிட போறாங்க. ஏசி ஒரு நாளைக்கு 9னா 18 சாக்லேட்ஸ் எத்தனை நாள் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னா 2 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ பாருங்க எதுவுமே கன்ஃபியூஷன் ஆக தேவையில்ல, டக்குன்னு போட்டுடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ரைட் ஸோ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A can finish a job in 20 days and B can complete it in 30 days. They work together and finish the job. If rupees 600 is paid as wages, find the share of each அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏபி 2 பேர் இருக்காங்க. அவங்க ஒரு ஒர்க்கை எத்தனை நாள்ல கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட்டும் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணதுக்காக அவங்களுக்கு வேஜஸ் கூலிங்கிறாங்களே அது கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா 600 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்குள்ள எப்படி ஷேர் பிரிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சொல்லக்கூடாது சார் 2 பேர் சேர்ந்து பண்ணாங்க 600 ரூபா ஆளுக்கு 300 ரூபா அப்படிலாம் கிடையாது. இங்க வந்து திறமை அதாவது எபிலிட்டி வந்து டிஃபரெண்ட் ஆகுது. ஓகேவா. ஏ பாருங்க ஒரு ஒர்க்கை 20 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றவர், பி பாருங்க 30 டேஸ். எபிலிட்டிங்கிறது ஒருத்தர் கூட சேர்ந்து பண்றப்பயும் மாறாது, அதே எபிலிட்டி தான் அவருக்கு இருக்கும். ரைட்டா அப்போ அமௌண்ட் அதே மாதிரி தான் அவங்க எபிலிட்டி பொறுத்து தான் ஷேர் பண்ணிக்குவாங்க. ரைட் ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து எழுதணும் ஏ பி. ரைட்டுங்களா. ஸோ ஏ எத்தனை நாள் கம்ப்ளீட் பண்றாரு 20 டேஸ், பி எத்தனை நாள் 30 டேஸ். அப்ப நம்ம என்ன பண்ணணும் எல்சிஎம் எடுக்கணும். செகண்ட் ஸ்டெப் இருக்கிறதே ஸ்மாலஸ்ட் நம்பர் 20 வந்து 30 டிவைட் பண்ணுமா பண்ணாது. 30 நம்ம 30 மல்டிபிள் சொல்லுங்க. 30 into 1 30, 30 into 2 60. 60 20 ஆல் டிவைட் பண்ண முடியுமா முடியும். ஸோ அப்போ டோட்டல் சாக்லேட்ஸ் நம்ம என்னன்னு வச்சுக்கலாம் 60. செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சது. தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் இந்த 60 சாக்லேட் எடுத்துக்கிட்டு ஏ கிட்ட கொடுக்கணும், பி கிட்ட 60 கொடுக்கணும், ஏ கிட்ட 60 கொடுக்கணும். ஏ கிட்ட 60 கொடுத்தா 20 டேஸ்ல சாப்பிட்றாருன்னா ஒரு நாளைக்கு 3 சாக்லேட் சாப்பிட்டுருப்பாரு. பி 30 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னா ஒரு நாளைக்கு 2 சாக்லேட் சாப்பிட்டு மல்டிப்ளை பண்ணி பாருங்க இது வந்துடும். 20 into 3 60, 30 into 2 60 வந்துருச்சு. அப்ப இதுதான் எபிலிட்டி பொறுத்து தான் ஷேரை பிரிக்கணும்னு சொல்லிட்டேன். இது ரேஷியோல எழுதிக்கோங்க. எப்பயுமே இந்த மாதிரி ஷேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்ல இந்த எபிலிட்டியை ரேஷியோவா போட்டுக்கோங்க. 3:2ங்கிறது தான் ரேஷியோ. ரைட் நான் என்ன சொல்லியிருக்கேன் ரேஷியோவை
ரேஷியோ தான் சொல்லிருக்கேன், டோட்டல் பார்ட்ஸ் ஆஃப் ரேஷியோ ஈக்குவல் டு டோட்டல் வேல்யூன்னு கொடுத்துருக்கேன். அப்போ 3:2 அப்படிங்கிற ரேஷியோ டோட்டல் பார்ட்ஸ் எதுக்கு ஈக்குவல், டோட்டல் வேல்யூக்கு ஈக்குவல். அப்போ 3:2 டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளோ 5 பார்ட்ஸ். ஓகேங்களா, 5 பார்ட்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் வேல்யூ எவ்வளோ 600 rupees. அப்போ 1 பார்ட்டுக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்க, 120. 1 பார்ட்டுக்கு எவ்வளோ 120. இப்போ நமக்கு என்ன A ஓட ஷேர் என்னன்னு கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட் B ஓட ஷேர் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ரைட், ஏக்கு எத்தனை பார்ட்ஸ் 3 பார்ட்ஸ். 1 பார்ட் 120 னா 3 பார்ட்டுக்கு எவ்வளோ வரும் 360. Bக்கு வந்து 2 பார்ட்ஸ், அப்போ 2 into 120 எவ்வளோ 240. ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்க 600 வந்துடும். 0 6 plus 4 10, ரிமைண்டர் 1 600 வந்துச்சா. ரைட், ஸோ அப்போ இந்த மாதிரி வேஜஸ் கொடுத்தாலும் சரி இல்லை லீவ்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் கொடுத்தாலும் சரி, எப்படி கொடுத்தாலும் சரி நீங்கள் சாக்லேட் மெத்தட் யூஸ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டுங்களா. ஸோ இதுக்கு என்ன டிஃபிகல்ட்டியாக நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா எல்சிஎம் எடுக்கிறது. சப்போஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும் என்ன எல் டிவிஷன் கூட போட்டுக்கோங்க, பட் அதையே கண்டினியூ பண்ணாதீங்க. அப்புறம் நம்ம இங்கே இதில் டைம் சேவ் பண்ணுறது நீங்கள் அதில் டைம் எடுத்துக்குவீங்க. ரைட்டா. ஸோ அதனால இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். ரைட், சரி. நெக்ஸ்ட் நம்ம பாத்தீங்க அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்ல நெக்ஸ்ட் தேர்ட் சப் டாபிக் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் பார்க்கலாம். ரைட், இப்போ நெக்ஸ்ட் டைம் அண்ட் ஒர்க்ல தேர்ட் சப் டாபிக் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் பார்க்க போறோம். ரைட்டுங்களா. உங்களுக்கு மேன் அண்ட் ஒர்க் வந்து தெளிவா தெரியுது சார், எந்த சம் கொடுத்தாலும் போடுவேன்னா பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, அதுக்கு இதுக்கு எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. ரைட், ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா இதுல மைனஸ் பண்ற மாதிரி வரும், அங்க எல்லாமே நம்ம என்ன பிளஸ் பண்ற மாதிரி வரும். இங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும் அவங்க எம்டின்னு கொடுத்தா மைனஸ். அதாவது என்ன அப்படின்னா இப்போ ஒரு தொட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரைட், இப்போ அதுல வந்து ஏபி அப்படின்னு சொல்லி 2 பைப் இருக்கு. ஏங்கிறது இன்லெட், பிங்கிறது அவுட்லெட். அப்படின்னா இப்போ தொட்டி எம்டியா இருக்கிறப்போ 2 பைப்பும் ஓப்பன் பண்றோம். ஒன்னு வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க, இன்லெட் பைப்பு, ஒன்னு அவுட்லெட் பைப். அப்போ ஏ வழியா தண்ணி உள்ள வரும், பி வழியா தண்ணி வெளியே போகும். ரெண்டும் சேர்ந்து எப்ப அந்த தொட்டி ஃபில் பண்ணும் அப்படின்னு கேட்கிறப்போ நம்ம ஏ மைனஸ் பின்னு பண்ணும். ஏன்னா அங்க கொஸ்டின் எப்ப ஃபில் பண்ணுன்னு கேட்டிருக்காங்க. ஏ மட்டும் தான் இன்லெட், அப்ப அது மூலியமா தண்ணி உள்ள வரும். பிங்கிற அவுட்லெட்னு சொல்லிட்டேன், அப்ப அது மூலியமா தண்ணி வெளியே போகும். அப்போ பியோட எபிலிட்டியை நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணும். இது மட்டும் தான் டிஃபரன்ஸ், மற்றபடி இது எல்லாம் சேம் டிக்டோ அதே மெத்தட் தான் யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா. சோ வாங்க क्वेश्चनக்குள்ள போயிடலாம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, pipe A can fill a cistern in 4 hours while pipe B can empty it in 6 hours. ரைட், pipe A வந்து ஃபில் பண்ணுது எவ்வளவு நேரத்துல 4 ஹவர்ஸ்ல. பைப் பி பாருங்க எம்டி பண்ணுது எவ்வளவு நேரத்துல 6 hours. ஓகேங்களா. இன்னொரு வித்தியாசம் இதை சொல்லலாம், அங்க எல்லாமே டேஸ்ல கொடுத்திருப்பாங்க, இங்க ஹவர்ஸ் கொடுத்திருக்கலாம் இல்ல மினிட்ஸ் கொடுத்திருக்கலாம். எது கொடுத்திருக்காங்க அதை எடுத்துக்கோங்க. ரைட், if both of them are opened together at the same time when the tank is empty, அதாவது டேங்க் எம்டியா இருக்கிறப்ப 2 பைப்பும் ஓபன் பண்றதா சொல்லியிருக்காங்க. find the number of hours taken by them to fill, எப்ப அந்த 2 பைப்பு சேர்ந்து ஃபில் பண்ணும் கேக்குறாங்க. ரொம்ப ஈஸி. ஸோ பாருங்க, நம்ம டைம் மென் அண்ட் ஒர்க்ல சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதுங்க. அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஏ பைப்பு, ஓகேங்களா, பி பைப்பு. ஏ பைப் எவ்வளவு நேரத்தில் ஃபில் பண்ணும், 4 ஹவர்ஸ்ல ஃபில் பண்ணும். பி பைப் எவ்வளவு நேரத்தில் எம்டி பண்ணும், 6 ஹவர்ஸ்ல எம்டி பண்ணும். ரைட்டா. சோ அப்ப எடுத்ததுக்கு அப்புறம் செகண்ட் நான் சொன்னேன் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ரைட், எல்சிஎம் எப்படி கண்டுபிடிப்பீங்க, which is the smallest number 4. 4 வந்து 6 டிவைட் பண்ணுமா, பண்ணாது. அப்போ பிக்கெஸ்ட் நம்பரை ஓட மல்டிபிள் சொல்லி பாருங்க. 1 6 are 6, 6 2 are 12. 12 4 ஆல டிவைட் பண்ண முடியுமா, முடியும். சோ அங்க வந்து டோட்டல் சாக்லேட்ஸ் வெச்சமா, இங்க லிட்டர்ஸ் வெச்சுக்கோங்க, அவ்வளவுதான், வேற எந்த வித்தியாசம் இல்ல. ஏன்னா இது எல்லாமே தண்ணி தான் உள்ள வருது, அதனால லிட்டர்ஸ் வெச்சுக்கிறேன். சோ டோட்டல் லிட்டர்ஸ் எவ்வளவு 12. இப்போ ஏக்கு ஒரு 12 லிட்டர்ஸ், பிக்கு ஒரு 12 லிட்டர்ஸ் கொடுத்து ஃபில் பண்ண சொல்றோம். ஏ வந்து என்ன பண்ணுது, 12 லிட்டர்ஸ் 4 மணி நேரத்துல ஃபில் பண்ணுது. அப்ப பர் ஹவருக்கு எத்தனை லிட்டர் தண்ணி உள்ள வந்திருக்கும், 3 லிட்டர்ஸ் வரும். பர் ஹவருக்கு ஏ ஓட எபிலிட்டி என்னன்னா 3 லிட்டர்ஸ் வாட்டரை உள்ள கொண்டு வந்திருக்கும். பி என்ன பண்ணுது, எம்டி, எல்லா தண்ணியும் வெளியேற்றுது. 12 லிட்டர்ஸ் தண்ணியை வெளியேற்ற சொல்றோம், அது அதாவது 6 ஹவர்ஸ்ல வெளியேற்றுது. அப்ப பர் ஹவருக்கு எவ்வளவு லிட்டர் தண்ணி வெளியே போயிருக்கும் அப்படின்னா 2 லிட்டர்ஸ் வெளியே போயிருக்கணும். இப்ப क्वेश्चन என்ன, ரெண்டும் சேர்ந்து, ரெண்டும் சேரப்ப a மைனஸ் பி. ஏன் மைனஸ் பண்ணும், ஏன்னா a மட்டும் தான் ஃபில் பண்ணுது, நமக்கு எப்ப ஃபில் ஆகும் தான் கேட்டிருக்காங்க. சோ அப்ப b மைனஸ் பண்ணிக்கலாம். ரைட், சோ பாருங்க, a மூலமா 3 லிட்டர்ஸ் வாட்டர் வந்து இந்த டேங்குக்குள்ள வருது, b மூலமா 2 லிட்டர்ஸ் வெளிய போகுது. எவ்வளவு நேரத்துல, 1 ஹவருக்கு. 1 ஹவர்ல a மூலமா 3 லிட்டர் டேங்க்குள்ள வருது, அதே 1 ஹவர்ல b மூலமா 2 லிட்டர் போயிருது. அப்ப ரிமைனிங் எவ்வளவு லிட்டர் தான் அந்த டேங்க்ல நிக்கும், ஒரே 1 லிட்டர் தான் நிக்கும். ஓகேங்களா. அப்ப எவ்வளவு நேரத்துல இந்த டேங்க் ஃபில் ஆகும், 12 hours. அவ்வளவுதான். ரைட்டா. சோ அகைன் ரிப்பீட் பண்றேன், கவனிச்சுக்கோங்க. ஏ பைப் ஃபில் பண்ணுது, எவ்வளவு நேரத்துல ஃபில் பண்ணுதுன்னா 4 hours எடுத்துக்கும் அந்த டேங்கை ஃபில் பண்ண. அதே டேங்கை பி வந்து எம்டி பண்ண எவ்வளவு நேரம் எடுத்துக்குது, 6 hours. ரைட், நம்ம என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் எல்சிஎம் எடுக்கிறோம், 12 கிடைச்சிருக்கு. ரைட், இப்போ 12 லிட்டர்ஸ் ஏ ஃபில் பண்ணணும்னா 4 hours ஆகுதுன்னா பர் ஹவருக்கு எவ்வளவு லிட்டர் தண்ணி டேங்க்குள்ள வந்திருக்கும் அப்படின்னா 3 லிட்டர்ஸ். அப்பதான் 4 3 12 வரும்.
அதே 12 லிட்டர்ஸ் டேங்க் இருக்கு, ஃபுல்லா தண்ணி இருக்கு, பி பைப் மட்டும் ஓபன் பண்றோம்னா 6 ஹவர்ஸ்ல எல்லா தண்ணி வெளியே போகுதுன்னா அப்ப per ஹவருக்கு எவ்வளவு லிட்டர் தண்ணி வெளியே போயிருக்கும்? 2 லிட்டர்ஸ் போயிருக்கும். அப்பதான் 6 2 12 கரெக்டா வரும். ரைட். இப்போ ஏன் இந்த இடத்துல ஏ டிஃபரன்ஸ் பி போட்டிருக்கேன்? ஏன்னா நமக்கு வந்து ஃபில் பண்றது தான் வேணும். சோ அதனால எம்டி பண்றத மைனஸ் பண்ணிக்கிறோம். பாருங்க இதனுடைய எபிலிட்டி தான் இங்க போறது. என்னமே என்னது? எபிலிட்டி. ஏவோட எபிலிட்டி என்ன? பர் ஹவருக்கு 3 லிட்டர்ஸ் தண்ணியை டேங்க் குள்ள கொண்டு வரும். பியோட எபிலிட்டி என்ன? அதே பர் ஹவருக்கு 2 லிட்டர்ஸ் வாட்டர் டேங்க் விட்டு வெளியே எடுத்துட்டு போயிடும். அப்ப டேங்க்ல எவ்வளவுதான் இருக்கும்? 3 லிட்டர்ஸ் உள்ள வருது, 2 லிட்டர்ஸ் வெளியே போயிடுச்சு. அப்படின்னா 1 லிட்டர் தான் டேங்க்ல இருக்கும். அப்போ 1 ஹவருக்கு 1 லிட்டர் டேங்க்ல இருக்குதுன்னா 12 லிட்டர்ஸ் எத்தனை மணி நேரத்துல வரும்? 12 ஹவர்ஸ் ஆகும். அவ்வளவுதான். ரைட். சோ வாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 2 pipes can fill a tank in 20 and 24 minutes respectively. ரைட். ரெண்டு பைப் இருக்கு. அந்த ரெண்டு பைப் ஃபில் பண்ற வேலையை தான் பாக்குது. எவ்வளவு நேரத்துல அப்படின்னா ஒரு பைப் 20 மினிட்ஸ்லயும் இன்னொரு பைப் 24 மினிட்ஸ்லயும் ஃபில் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ரைட். And a waste pipe can empty 2 liters per minute. அப்புறம் இன்னொரு வேஸ்ட் பைப் இருக்கு, அது என்ன பண்ணுதுன்னா per மினிட்டுக்கு 2 லிட்டர் தண்ணியை டேங்க் விட்டு வெளியே எடுத்துட்டு போயிருது. ரைட். ஆல் தி 3 pipes working together can fill the tank in 15 minutes. இப்படி 3 பைப் இருக்கு இல்லையா? இங்க பாருங்க, 2 பைப் ஃபில் பண்ற வேலையை பாக்குது, இன்னொரு வேஸ்ட் பைப். அப்ப மொத்தம் 3 பைப். இந்த 3 பைப் ஒண்ணா ஓபன் பண்றப்போ 15 மினிட்ஸ்ல டேங்க் ஃபில் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. then find the capacity of the tank அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ரைட், நல்லா கவனிங்க. இந்த பைப்புக்குலாம் நான் பேர் வச்சுக்கிறேன். ஏபி, இந்த ஃபில் பண்ற பைப்புக்கு பேர் ஏபின்னு வச்சுக்கிறேன். இந்த வேஸ்ட் பைப்புக்கு சின்னு பேர் வச்சுக்கிறேன். இப்போ மூணுமே ஒர்க் ஆகுது அப்படின்னா பாருங்க, 3 ஒர்க் ஆகி ஃபில் பண்றது தான் 15 மினிட்ஸ். அப்ப ஏவும் பி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்? ஏன்னா ரெண்டுமே ஃபில் பண்ணுது. சியை மைனஸ் பண்ணிக்கணும். ஏன்? ஏன்னா சி வந்து வேஸ்ட் பைப்பு, அதனால மைனஸ் பண்ணிக்கிறோம். ரைட். இது எழுதியாச்சா? அடுத்து பாருங்க, ஏ மட்டும் எவ்வளவு நேரத்துல ஃபில் பண்ணுது அப்படின்னா 20 மினிட்ஸ். பி மட்டும் எவ்வளவு நேரத்துல ஃபில் பண்ணுது? 24 மினிட்ஸ். ஏபிசி 3 ஒர்க் ஆகுறப்ப எவ்வளவு நேரத்துல ஃபில் ஆகுதுன்னா 15 மினிட்ஸ். ஏன் சார் சிக்கு எதுவுமே எழுதல? சிக்கு எதுவுமே கொடுக்கல. சிக்கு என்ன கொடுத்திருக்காங்க? அதோட எபிலிட்டி கொடுத்திருக்காங்க. என்னன்னு? பர் மினிட்டுக்கு 2 லிட்டர்ஸ் வாட்டர் வெளியேற்றும், அது மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. ரைட். சோ அதை வச்சு தான் கெபாசிட்டியை கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, எடுத்து எழுதியாச்சா? இதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டோட்டல் ஒர்க். இங்க என்னன்னு சொல்லுவோம்? டோட்டல் லிட்டர். ரைட். சோ பாருங்க, இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன? 15. 15 வந்து 20 டிவைட் பண்ணுமா? பண்ணாது. 24 டிவைட் பண்ணுமா? பண்ணாது. அப்ப பிக்கஸ்ட் நம்பர் என்ன? 24. இதெல்லாம் மல்டிபிள்ஸா மாத்தணும். ஓகேவா? சோ இது மல்டிபிளா மாத்தினா பாருங்க, 24 into 2 போட்டா 48 வரும். ஓகேங்களா? அடுத்து 24 into 3 போடுறப்ப 48 plus 24 எவ்வளோ? 62 82 வரும். இது இந்த 82 இந்த மாதிரி, அதாவது 1 0 அல்லது 5 வந்தா மட்டும்தான் 15 ஆல் டிவைட் ஆக முடியும். ஏன்னா 15 டேபிள் சொல்லுங்க. 1 time 15, 15 2 30, 45, 60, 75, 50 ன்னு வரும். அதுமே 20 ஆல பண்றப்ப 20 into 40, 20 into 3 60, எல்லாமே 0. அப்ப 24 into 1 2 3 இதெல்லாம் வராது. ஓகேவா? 4 வரைக்கும் வராது. 5 போட்டு பாருங்க. 24 into 5 எவ்வளவு? 5 4 20, ரிமைண்டர் to 120. அப்ப 120 பண்ண முடியுமானா 20 டிவைட் ஆகும். 120 15 ஆல் டிவைட் ஆகுமானா அதுவும் ஆகும். அப்ப டோட்டல் லிட்டர்ஸ் எவ்வளவுனா 120. டோட்டல் லிட்டர்ஸ் எவ்வளவு? 120. ரைட். இப்போ ஏகிட்ட 120 லிட்டர்ஸ் ஃபில் பண்ண சொல்லி சொல்றோம். அது 20 மினிட்ஸ்ல ஃபில் பண்ணுது. அப்ப பர் மினிட்டுக்கு எத்தனை லிட்டர் வாட்டர் வந்திருக்குன்னா 6 லிட்டர்ஸ் வந்திருக்கும். 20 into 6 120. ரைட். அடுத்து பி கிட்ட 120 லிட்டர்ஸ் ஃபில் பண்ண சொன்னா 24 மினிட்ஸ் எடுத்துக்குது. அப்போ பர் மினிட் எத்தனை லிட்டர் வாட்டர் உள்ள கொண்டு வரணும்னா 5 லிட்டர்ஸ் கொண்டு வரும். ரைட். மூணுமே ஒர்க் ஆகுறப்போ 15 மினிட்ஸ்ல 120 லிட்டர்ஸ் ஃபில் பண்ணிருது. அப்ப பர் மினிட் எத்தனை லிட்டர் தண்ணி உள்ள வந்திருக்கும் அப்படின்னா 8 வந்திருக்கும். ஓகேவா? ரைட். சோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏபி ஃபில் பண்ற பைப்னு சொல்லிட்டேன். ஏ மூலமா ஒரு மினிட்டுக்கு 6 லிட்டர்ஸ் வாட்டர் டேங்க் உள்ள வருது. பி மூலமா பர் மினிட்டுக்கு 5 லிட்டர்ஸ் வாட்டர் உள்ள வருது. அப்ப டோட்டலா 6 + 5 11 லிட்டர்ஸ் அந்த டேங்க்ல பர் மினிட்டுக்கு இருக்கணும். ஆனா பாருங்க 8 தான் போட்டிருக்கேன். பாருங்க, ஏபி மூலமா 11 லிட்டர்ஸ் வந்திருக்கணும். பட் டேங்க்ல எவ்வளவு இருக்கு? 8 தான் இருக்கு. அப்ப 11 - 8 எவ்வளவு? 3. 11 - 8 எவ்வளவு? 3. ரைட்டுங்களா? சோ ரைட். அப்ப ஏன் இந்த 3 இங்க மைனஸ் பண்றேன்? ஏன்னா 11 லிட்டர்ஸ் உள்ள வந்திருக்கும். பட் 8 லிட்டர்ஸ் தான் இருக்குதுன்னா 3 லிட்டர் வெளியே போயிருச்சுன்னு அர்த்தம். 3 லிட்டர்ஸ் வெளியே போயிருச்சு. 3 லிட்டர்ஸ் வெளியே போகுதுன்னா அப்போ சி மூலமா பர் மினிட்டுக்கு 3 லிட்டர் வெளியே போயிருக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். பர் மினிட்டுக்கு 3னா 120 லிட்டர்ஸ் எவ்வளவு நேரத்தில் வெளியேற்றும் அப்படின்னு சொல்லி பாருங்க. எவ்வளவு லிட்டர்ஸ் வெளியேற்றும்? சரி, எவ்வளவு நேரத்துல எத்தனை மினிட்ஸ் எடுத்துக்கும்? 40 மினிட்ஸ். 40 into 3 120. ரைட். அப்ப இதுல இருந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? பி ஒரு டேங்க் இருக்கு, அந்த டேங்க் ஃபுல்லா தண்ணி இருக்கு. ஏபிங்கிற ஃபில் பண்ற பைப்பை நான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன், சியை மட்டும் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். அப்படின்னா சி வந்து அந்த டோட்டல் டேங்க்ல இருக்கிற தண்ணியை ஃபுல்லா வெளியேற்றுறதுக்கு 40 மினிட்ஸ் ஆகுங்கிறது நான் இந்த டேட்டா வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். ரைட். இப்போ என்ன கேட்கறான்? கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க் என்னன்னு கேட்கறான். ரைட். சோ நல்லா கவனிச்சுக்கோங்க. கெப்பாசிட்டி ஆஃப் டேங்க்
எதை மூலியமா கண்டுபிடிக்கிறேன்? சி வச்சு தான் கண்டுபிடிக்கிறேன். சி டோட்டலா எல்லா தண்ணியும் வெளியேற்ற எவ்வளவு நேரம் எடுத்துக்குது? 40 minutes. சியோட எபிலிட்டி என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. A waste pipe can empty 2 liters per minute. பர் மினிட்டுக்கு 2 லிட்டர் வெளியேற்றுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப டோட்டலா வெளியேற்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? 40 minutes. ஓகேவா? பர் மினிட்டுக்கு 2 லிட்டர்னா 40 into 2 எவ்வளவு? 80 liters. அப்ப கெபாசிட்டி ஆஃப் டேங்க் எவ்வளவு அப்படின்னா 80 liters. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. 1 செகண்ட் ரிப்பீட் பண்ற பாருங்க. ஏபி 20 மினிட்ஸ்ல ஏ வந்து ஃபில் பண்ணும், பி வந்து 24 மினிட்ஸ். ஏபிசி மூணுமே ஒர்க் ஆகுறப்ப 15 மினிட்ஸ்ல ஃபில் ஆகும். இங்க ஏன் மைனஸ்? ஏன்னா சிங்கிறது வேஸ்ட் பைப், அதனால மைனஸ். அது இல்லாம இங்க ஃபில் பண்றத பத்தி கொடுக்கறதுனால எம்டி பண்றத மைனஸ் தான் பண்ணிக்கிறோம். 20, 24, 15 இது மூணுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சா 120. ரைட். அதுக்கப்புறம் எபிலிட்டி கண்டுபிடிச்சிருக்கேன். ஏ வந்து 120 லிட்டர்ஸ் 20 மினிட்ஸ்ல ஃபில் பண்ணதுன்னா பர் மினிட்டுக்கு 6 லிட்டர்ஸ் வாட்டர் உள்ள வந்திருக்கும். பி மூலியமா 120 லிட்டர்ஸ் ஃபில் பண்ணனும்னா 24 மினிட்ஸ் ஆகுதுன்னா பர் மினிட்டுக்கு 5 லிட்டர்ஸ் வாட்டர் உள்ள வந்திருக்கும். ஏபிசி மூணுமே ஓபன்ல இருக்கப்போ 120 லிட்டர்ஸ் 15 மினிட்ஸ்ல ஃபில் பண்றாங்க அப்படின்னா அப்போ பர் மினிட்டுக்கு 8 லிட்டர்ஸ் உள்ள இருக்கணும். ரைட். அப்போ ஏபியோட எபிலிட்டிங்கிறது மாறாதுன்னு சொல்லிட்டேன். ஏபியோட எபிலிட்டி பர் மினிட்டுக்கு ஏ 6 லிட்டர்ஸ், பி 5 லிட்டர்ஸ், டோட்டல் 11 லிட்டர்ஸ். 11 லிட்டர்ஸ் டேங்க் உள்ள வருது. பட் டேங்க் உள்ள பர் மினிட்டுக்கு எவ்வளவு லிட்டர் தான் நிக்குதுன்னா 8 லிட்டர் தான் நிக்குது. அப்ப வந்த 11ல 8 தான் நிக்குதுன்னா ரிமைனிங் 3 எங்க அப்படின்னா இந்த வேஸ்ட் பைப் மூலமா வெளியே போயிருச்சு. அப்ப பர் மினிட்டுக்கு 3 லிட்டர்ஸ் வெளியே போகுது. அப்ப பர் மினிட் 3 லிட்டர் வெளியே போகுதுன்னா 120 லிட்டர் எவ்வளவு நேரத்துல வெளியேற்றிரும் அப்படின்னா 40 மினிட்ஸ். அப்ப சியோட டோட்டல் டைம் டேக்னா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ரைட். இதுக்கப்புறம் क्वेश्चनல அவங்களுடைய வேஸ்ட் பைப்போட எபிலிட்டி கொடுத்திருக்காங்க. என்னது? பர் மினிட்டுக்கு 2 லிட்டர்ஸ் வெளியேத்துதுன்னு சொல்லிருக்காங்க. அப்ப டோட்டல் டைம் டேக்கன் 40, பர் மினிட்டுக்கு 2 லிட்டர்ஸ்னா 40 into 2 80 லிட்டர்ஸ். அப்போ அந்த டேங்கோட கெபாசிட்டி எவ்வளவுனா 80 லிட்டர்ஸ். ஓகேங்களா? வாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 3 pipes A, B and C can fill a tank in 12, 15 and 20 hours respectively. If A is open all the time and B and C are open for 1 hour each alternatively, the tank will be filled in dash hours அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது 3 பைப் இருக்கு ABC, மூணுமே ஃபில் பண்ற வேலையை தான் பாக்குது. A, B, C அப்படின்னு சொல்லி 3 பைப் இருக்கு, மூணுமே ஃபில் பண்ற வேலையை தான் பாக்குது. A எவ்வளவு நேரத்துல ஃபில் பண்ணுதுன்னா 12 ஹவர்ஸ்ல, B 15 ஹவர்ஸ், C வந்து 20 ஹவர்ஸ்ல ஃபில் பண்ணுது. அப்ப இது எழுதின உடனே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டோட்டல் வொர்க். இங்க டோட்டல் லிட்டர்ஸ் 12, 15, 20. ஓகேவா? அப்ப இருக்கிறதுல லீஸ்ட் நம்பர் 12 வந்து 15 டிவைட் பண்ணாது, 20 டிவைட் பண்ணாது. சோ பிக்கஸ்ட் நம்பர் 20, அதோட மல்டிபிள் சொல்லுங்க. 20 into 2 40. 40 12 ஆல் டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. 12 into 3 60. 60 12 ஆல் பண்ண முடியுமா? முடியும். 15 ஆல் டிவைட் பண்ண முடியும், 20 ஆல் டிவைட் பண்ண முடியும். அப்போ டோட்டல் லிட்டர் 60. 60 லிட்டர்ஸ் 12 மினிட்ஸ் 12 ஹவர்ஸ்ல ஃபில் பண்ணுதுன்னா பர் ஹவருக்கு எத்தனை லிட்டர்? 5 லிட்டர். அதே மாதிரி B வந்து 15 ஹவர்ஸ்ல ஃபில் பண்ணுதுன்னா பர் ஹவருக்கு 4 லிட்டர். C 20 ஹவர்ஸ்னா பர் ஹவருக்கு 3 லிட்டர். பாருங்க இங்க மினிட்ஸ் சொன்னதுனால பர் மினிட்னு சொல்றேன், ஹவர் சொன்னதுனால பர் ஹவர் சொல்றேன். வேற எல்லாம் எந்த வித்தியாசம் கிடையாது. அப்ப இதுதான் எபிலிட்டி. ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் ஹவர் ஓகேவா? எந்த 2 பைப் ஓபன்ல இருக்குன்னா ஏவும் பியும் ஓபன்ல இருக்கும். எப்படின்னா பாருங்க, A is open all the timeங்கறான். எல்லா டைமும் A ஓபன்ல இருக்கும். B யும் C யும் are open for 1 hour each alternatively. B 1 மணி நேரம்னா அடுத்து A கூட C வந்து ஜாயின் பண்ணிக்கும். அதனே A கூட, ஏன்னா A all the time open, always open. ஓகேவா? அப்ப செகண்ட் ஹவர் எந்த பைப் ஓபன்ல இருக்கும்? A வும் C ஓபன்ல இருக்கும். இதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ல வர்க் பண்ணிட்டே இருந்தா அந்த டேங்க் எப்ப ஃபில் ஆகும்? இதுதான் क्वेश्चन. ரைட். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ ஒண்ணு இல்ல, இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா நம்ம முன்னாடி மென் ஒர்க்ல பார்த்த மாதிரியே தான். ஒரு டேங்க் இருக்கு, அந்த டேங்கோட கெபாசிட்டி 60 லிட்டர்ஸ். இது இந்த 3 பைப் சேர்ந்து ஃபில் பண்ணணும்னு சொல்லியாச்சு. பட் அது 3 எல்லாமே ஒரே டைம்ல ஃபில் பண்ணதானே கிடையாது. A வந்து எப்பயுமே ஃபில் பண்ணிட்டு இருக்கு, B முதல் 1 மணி நேரம், C அடுத்த 1 மணி நேரம் மாத்தி மாத்தி ஃபில் பண்ணுது. இப்படி இந்த 3 சேர்ந்து மாத்தி மாத்தி ஃபில் பண்ணி இந்த 60 லிட்டர்ஸ் எப்ப ஃபில் பண்ணும்? இதுதான் क्वेश्चन. ரைட். அப்ப ஃபர்ஸ்ட் ஹவர் A வந்துச்சு அப்படின்னா எவ்வளவு லிட்டர் ஃபில் பண்ணும்? 1 ஹவருக்கு 5 லிட்டர்ஸ் ஃபில் பண்ணும். B வந்து 1 ஹவருக்கு எத்தனை லிட்டர் ஃபில் பண்ணும்? 4 லிட்டர் ஃபில் பண்ணும். அப்ப 5 + 4 9 லிட்டர்ஸ் ஃபில் ஆயிடும். நெக்ஸ்ட் ஹவர் A ஆல்வேஸ் ஓபனா, A வந்து 5 லிட்டர்ஸ். B or C ஓட எபிலிட்டி என்ன? 3 லிட்டர்ஸ். அப்ப டோட்டல் 8 லிட்டர்ஸ். 9 + 8 17 லிட்டர்ஸ். ரைட். அப்ப 17 லிட்டர்ஸ் எப்ப ஃபில் ஆகுதுன்னா 1 hour 2 hour அப்ப 2 ஹவர்ஸ்ல 2 மணி நேரத்துல எத்தனை லிட்டர் ஃபில் ஆகுது? 17 லிட்டர்ஸ் ஃபில் ஆகுது. ரைட். இந்த மாதிரி क्वेश्चन ஆல்டர்னேட்டிவ் அடுத்து 3rd hour 4th hour இதே மாதிரி 60 வரைக்கும் போட முடியாது. அப்ப இந்த மாதிரி क्वेश्चन ஆல்டர்னேட்டிவ் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ 9 8 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்களா? சோ 17 லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கா? இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த 17 ஓட மல்டிபிள் தான் 60 ஆன்னு சொல்லி பாருங்க. ஓகேவா? 17 ஓட மல்டிபிள் 60 என்ன சார்னா, அதாவது இந்த 60 17 ஆல் டிவைட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பாருங்க. டிவைட் பண்ண முடியலன்னா 60க்கு முன்னாடி 17 ஓட மல்டிபிள் என்னன்னு சொல்லி பாருங்க. 17 into 3 எவ்வளவுன்னு சொல்லி பாருங்க.
17 into 3 பாருங்க 7 3s are 21 1 remainder 2 3 1s are 3 5 51 ஓகேங்களா அப்போ ஒரு தடவை 17 லிட்டர் வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது 2 hours ஆகுது அப்போ 3 தடவை 17 வரும்னா இங்க பாருங்க ஒரு தடவை 17 வரதுக்கு 2 hours ஆகுது 3 தடவை 17 வரும்னா அப்ப 3 into 2 6 hours ஆகுமா 3 into 2 6 hours இந்த இடத்துல யாரும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க பாருங்க ஃபர்ஸ்ட் அவர் ஏபி ரெண்டு பைப் ஓபன்ல இருக்கு 9 லிட்டர்ஸ் ஃபில் பண்ணுது செகண்ட் அவர் ஏசி ஓபன்ல இருக்கு 8 லிட்டர்ஸ் ஃபில் பண்ணுது அப்ப மொத்தமா 2 hours கம்ப்ளீட் ஆயிருச்சு எத்தனை லிட்டர் ஃபில் ஆயிருக்கு 17 பட் நம்ம எத்தனை லிட்டர் ஃபில் பண்ணோம் 60 இதே மாதிரி ஆல்டர்னேட்டிவா போட்டு ஆட் பண்ணிட்டு இருக்க முடியாது அதனால என்ன பண்றேன் இங்க இருந்து ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன் என்ன பண்றேன் இங்க 2 hours எத்தனை லிட்டர் கம்ப்ளீட் ஆயிருக்கு 17 லிட்டர்ஸ் அப்ப 17 ஓட மல்டிபிள் தான் 60 ஆனா கிடையாது அப்ப என்ன பண்ணும் இதுக்கு முன்னாடி 17 ஓட மல்டிபிள் என்னன்னு பார்க்கணும் இதுக்கு முன்னாடி 51 என்னது 17 into 3 51 பாருங்க 17ங்கிறது 1 hour கிடைச்சதானா கிடையாது 2 hours once கிடைக்குது அப்ப 17 வந்து ஒரு தடவை கிடைக்க 2 hours ஆகுதுன்னா 17 3 times கிடைக்க எத்தனை hours ஆகும் 6 hours அப்ப இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா 6 hoursல 51 லிட்டர் கம்ப்ளீட் ஆயிடும் ரைட் 6 hours முடிஞ்சிச்சுனா அடுத்து எத்தனாவது hour 7th hour எந்த ரெண்டு பைப் ஓபன்ல இருக்கும் ஏன் மறுபடியும் ஓபன் பண்ணோம் ஏன்னா 51 லிட்டர்ஸ் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு இன்னும் பேலன்ஸ் எத்தனை லிட்டர் இருக்கு 60 கம்ப்ளீட் பண்ணா 9 லிட்டர்ஸ் பேலன்ஸ் இருக்கு அப்ப 7th hourங்கிறப்போ கண்டிப்பா ஏபி ஓபன் இருக்கும் ஏன்னா ஃபர்ஸ்ட் அவர் ஏபினா தேர்ட் அவர் ஏபி அதாவது இது என்னது ஆட் நம்பர்ல எது ஓபன்ல இருக்கோ மறுபடியும் ஆட் நம்பர் அது எது ஓபன்ல இருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் அவர் ஏபினா தேர்ட் அவர் ஏபி ஃபிஃப்த் அவர் ஏபி அப்ப 7th அவர் ஏபி தான் வரும் அப்ப 7th அவர் ஏபி ரெண்டு பைப் ஓபன் பண்ணா ரெண்டும் சேர்ந்தா எத்தனை லிட்டர் ஃபில் பண்ணோம் 9 51 plus 9 எவ்வளோ 60 அப்போ ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு எவ்வளவு நேரத்துல கம்ப்ளீட் ஆகுது 7 ஹவர்ஸ்ல கம்ப்ளீட் ஆகுது சோ அப்போ the tank will be full in 7 hours ஓகேங்களா சோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் கொடுத்தாலும் இதே சாக்லேட் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் நீங்க கன்ஃபியூஸா போட தேவையில்லை இந்த இடத்த மட்டும் அகைன் ரிப்பீட் பண்ற நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன் 3 into 2 6 னு போட்டுருக்கனா நமக்கு ஒரு தடவை 17 லிட்டர்ஸ் ஃபில் ஆகிறதுக்கு 2 hours ஆகுது 17 இங்க 3 டைம்ஸ் வரணும் 1 டைம் வரதுக்கு 2 hoursனா 3 டைம்ஸ் வரதுக்கு 3 into 2 6 hours ஆகும் அதான் போட்டுருக்கேன் அப்ப 6 hoursல 51 லிட்டர்ஸ் அப்படினா 7th hourங்கிறப்ப மறுபடியும் ஏபி வருவாங்க 9 லிட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணா 51 plus 9 60 கம்ப்ளீட் ஆயிடுது அப்ப ஒர்க் கம்ப்ளீட்டட் எவ்வளவு நேரத்துல 7 hours ஓகேங்களா சோ ஈஸி சோ நீங்க மென் அண்ட் ஒர்க்கும் பைப்ஸ் அண்ட் சிஸ்டமும் சின்ன டிஃபரன்ஸ் தான் அது மட்டும் பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா சம்ஸ் போட்டுடலாம் நீங்க நார்மல் மெத்தட் போடணும்னு அவசியமே கிடையாது ஓகேங்களா சோ நிறைய புக் பேக் சம்ஸ் இருக்கு 8th எல்லாம் சம்ஸ் இருக்கும் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க இந்த டாபிக் இதோட முடியுது ஓகேங்களா தேங்க்யூ Future Vision Study Center SKS Hospital Road opposite to Hotel Lakshmi Prakash near New Bus Stand Salem Cell 90420 30163